எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று ஆண்டவர் ஆகிய இயேசு சிலுவையிலே பேசிய முதல் வார்த்தையை நான் பேசுவதற்கு முன்பதாக ஒரு உண்மை சம்பவத்தை சொல்லிவிட்டு ஆரம்பிக்க விரும்புகிறேன். இது என்னவென்றால், நம் நாட்டில் ஒடிசா மாநிலத்தில் 1999ஆம் ஆண்டில் கர்த்தருக்காக ஊழியம் செய்த குடும்பத்தினரை அநியாயமாக கொடியவர்கள் காரில் வைத்து ராத்திரியோடு ராத்திரியாக கொளுத்தி கொன்றுவிட்ட சம்பவம் தான் இது. இந்த காரில் அப்பொழுது இருந்தவர்கள் ஒரு தந்தையும் அவரது 2 மகன்களும். இவர்கள் மூவருமே அதில் எரிந்து இறந்து விட்டார்கள். இதில் தப்பித்தது அவங்க அம்மாவும் அவங்களோட ஒரு மகளும். அவர்கள் அந்த நிலையில் அந்த காரில் இல்லாததால் அவர்கள் தப்பித்து விட்டார்கள். சில நாட்களுக்கு பிறகு அந்த அம்மாவினிடத்தில் போய் கேட்கும் பொழுது, இந்த குற்றவாளிகள் மீது ஏதாவது குற்றம் சாட்டுவீர்களா, நாங்கள் அதற்கு ஏதாச்சும் ஆக்ஷன் எடுக்கிறோம் அப்படின்னு கேட்கும் பொழுது அவர்கள் சொன்னார்களாம், இயேசு எங்களை மன்னித்தது போல நாங்களும் அந்த குற்றத்தை செய்தவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களை மன்னிக்கிறோம் என்று குற்றம் சாற்ற மறுத்துவிட்டார்கள். அவர்களை மன்னித்து விட்டார்கள். இதுதான் இந்த குணம்தான் ஆண்டவராகிய இயேசு முதலாவதாக பேசிய வார்த்தை. வாசிக்க கேட்போம். லூக்கா 23ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். அப்பொழுது இயேசு, பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்றார். போதும். பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே. இதுதான் ஆண்டவராகிய இயேசு முதலாக பேசிய வார்த்தை. இந்த வார்த்தையை நான் 3ஆக பிரித்து தியானிக்க வந்திருக்கிறேன். முதல் பிரிவாக பிதாவே என்னும் வார்த்தையை எடுத்துக்கொள்ளலாம். நாமும் இந்த நிலையில் இருக்கும் பொழுது நமக்கு என்ன மாதிரியான உணர்வுகள் வரும்? ஒருவேளை நாம் அழலாம், நம் வேதனையில் பாதையில் கடந்து போகலாம். நாம் இந்த நிலையில் இருக்கும் பொழுது யாருக்கிட்ட நம்ம சொல்கிறதுக்கு நம் இருதயம் ஏங்கும்? ஒருவேளை நம் நண்பர்களாக இருக்கலாம், உறவினர்கள், அம்மா அப்பா, யாராக வேணும்னாலும் இருக்கலாம். ஆனால் இயேசு அவருடைய தந்தையான பிதாவினிடத்தில் அவருடைய பாடுகளை சொல்லுகிறார். நாமும் இதை போல நம்முடைய தந்தையாகிய இயேசுவினிடத்தில் நம்முடைய பாடுகளை சொல்ல வேண்டும். மற்றவர்களிடத்தில் அல்ல, நம் நண்பர்கள், உறவினர்கள் அவர்களிடத்தில் அல்ல. நாம் இயேசுவினிடத்தில் சொன்னால் அது அவருக்கு கொடுக்கிற கனத்தையும் குறிக்கிறது. நாம் ஒரு பாக்கியத்தை பெற்றிருக்கிறோம். அது என்ன பாக்கியம் என்றால், அப்பா பிதாவே என்று கூப்பிடும் பாக்கியத்தை பெற்றிருக்கிறோம் என்று நாம் பைபிளில் வாசிக்கிறோம். ரோமர் 8ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். அந்தபடி திரும்பவும் பயப்படுகிறதுக்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். நாம் அப்பா பிதாவே என்று கூப்பிடும் புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றிருக்கிறோம். நாம் அப்பாவிடத்தில் நம்முடைய கஷ்டங்களை எல்லாம் சொல்லுவதற்காக நாம் இந்த பாக்கியத்தை பெற்றிருக்கிறோம் என்றால், நாம் அவரிடத்தில் நம்முடைய எல்லா கவலைகளையும் கஷ்டங்களையும் சொல்ல வேண்டும் என்பதை இந்த வார்த்தை நமக்கு உணர்த்துகிறது. இயேசு தனது சின்ன வயதிலேயே பிதாவுக்கு அவருடைய கனத்தை கொடுத்ததாக நாம் வாசிக்கிறோம். லூக்கா 2ஆம் அதிகாரம் 42 முதலான வசனங்களில் நாம் வாசிக்கிறோம். இயேசு 12 வயதான போது தன் தாய் மற்றும் தகப்பனுடன் பண்டிகை ஆசாரிக்க செல்கிறார். அங்கே அவர்கள் பண்டிகையை முடித்துவிட்டு 3 நாள்களுக்கு பிறகு திரும்பும் பொழுது இயேசு அவர்களுடன் வரவில்லை என்று தாய் மற்றும் தகப்பன் உணர்கிறார்கள். மறுபடியும் திரும்பி அவர்கள் போய் தேடும் பொழுது இயேசுவை கண்ட பின்பு இயேசு கேட்கிறார், நீங்கள் ஏன் என்னை தேடினீர்கள்? நான் பிதாவுக்கு அடுத்தவைகளில் இருக்க வேண்டியதென்று அறியீர்களா என்று சொல்லுவதை நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். லூக்கா 2ஆம் அதிகாரம் 49ஆம் வசனம். அதற்கு அவர், நீங்கள் ஏன் என்னை தேடினீர்கள்? என் பிதாவுக்கு அடுத்தவைகளில் நான் இருக்க வேண்டியதென்று அறியீர்களா என்றார்.
நான் என் பிதாவுக்கு அடுத்தவைகளில் இருக்க வேண்டும் என்று கனத்தை பிதாவுக்கு செலுத்தி இயேசு இங்கே சொல்கிறார் என்பதை நாம் இதில் தெளிவாக அறிந்து கொள்ள முடிகிறது. அதே போல நாமும் இயேசுவுக்கு ஏற்ற கனத்தை கொடுத்து அவரை கனப்படுத்தி நம்மை தாழ்த்தி நாம் அவரிடத்தில் நம்முடைய கஷ்டங்களை எல்லாவற்றையும் சொல்ல வேண்டும் என்பதை ஆண்டவர் ஏங்குகிறார். அடுத்த பிரிவாக இவர்கள் என்னும் வார்த்தையை எடுத்துக்கொள்ளலாம். இவர்களுக்கு மன்னியும். இவர்கள் என்பது யாரை குறிக்கிறது? அவர்கள் கொடியவர்கள், இரத்த பிரியர்கள், இரக்கமில்லாதவர்கள். இவர்கள் இந்த மாதிரியான குணத்தை கொண்டவர்கள். சங்கீதக்காரனும் சொல்லுவார், அவர் பார்த்தவர்களை சில மிருகங்களை ஒப்பிட்டு பேசியிருப்பார். அந்த மிருகங்களையும் சங்கீதம் 22ஆம் அதிகாரம் 12 முதலான வசனங்களில் வாசிக்க முடிகிறது. அந்த மிருகங்கள் என்னவென்றால் காளைகள், பலத்த எருதுகள், சிங்கங்கள், நாய்கள், காண்டாமிருகங்கள் போன்ற மிருகங்களை விட கொடியவர்களாக எழும்பியிருக்கிறார்கள் என்று வாசிக்க முடிகிறது. நாமும் சில நேரங்களில் இந்த மாதிரியான மனிதர்களை சந்திக்க வேண்டிய சூழ்நிலைகள் வரும். ஆனால் அவர்களை நாம் மன்னித்து அவர்களுக்கு மன்னிப்பை தருவதுதான் இயேசு சொல்லியுள்ளார். அவர் தனக்கு கொடுமை செய்தவர்களையும் மன்னித்துள்ளார் என்றால் நாமும் நமக்கு துரோகம் செய்தவர்களை மன்னிக்க வேண்டும். அதை நாம் இங்கே அறிய முடிகிறது. அடுத்த பிரிவாக மன்னியும். இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே. மன்னியும் என்ற வார்த்தையை எடுத்துக்கொள்ளலாம். இவர்கள் அறியாமல் செய்கிறார்கள் என்று ஒரு சாக்கையும் சொல்லி இயேசு பிதாவினிடத்தில் அந்த கொடியவர்களுக்காக மன்றாடுகிறார். நான் எங்கள் வீட்டில் நானும் என் தங்கச்சியும் ரீசனே இல்லாமல் ஆல்மோஸ்ட் எவ்ரிடே சண்டை போடுவோம். எப்படின்னா நான் அமைதியாக இங்கே உட்காந்துக்கிட்டு இருப்பேன், என் தங்கச்சி அங்கேருந்து என்னை வம்பு இழுத்துட்டு போவாள். அப்போது நாங்களும் அவளும் மாற்றி சண்டை போட்டுட்ருப்போம். அப்போது எங்கள் அம்மா என்ன தான் திட்டுவாங்க. நான் கோவப்பட்டு கேட்பேன், நான் தப்பே பண்ணலையே, என்ன எதுக்கு திட்டுறீங்கன்னு கேட்கும்போது அவங்க சொல்லுவாங்க, நீ தான் பெரிய பிள்ளை, நீ தான் அவளை மன்னிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நான் அதை புரிந்து கொள்கிறேன், ஏன் மன்னிக்கணும்னு சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது. அது மட்டும் இல்லாமல் ஒரு உவமையையும் சொல்லியிருக்கிறார். கனி இல்லாத அத்திமரம். ஒரு அத்திமரம் கனி இல்லாமல் 3 வருடமாக தோட்டத்தில் இருக்கிறது. எஜமான் சொல்கிறார், அதை வெட்டி போடுங்க அப்படின்னு அவருடைய வேலையாள்கிட்ட சொல்லுகிறார். வேலையாள் கெஞ்சுகிறார், இந்த மாதிரி இல்லை, இன்னும் 1 வருஷம் மட்டும் எனக்கு டைம் கொடுங்க, நான் அதுக்கு எரு போட்டு எப்படியாச்சும் அதுலேருந்து கனி வர செய்கிறேன், அதுக்கு ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லும்பொழுது ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு சான்ஸும் அந்த எஜமான் கொடுக்குறாரு. இதே மாதிரி தான் நம்ம சில நேரம் நம்ம ஏசப்பாவால் மன்னிக்க முடியாத தவறுகளை செய்து விடுகிறோம். அந்த பாவத்தை செய்துவிட்டு அவரால் மன்னிக்க முடியவில்லை என்று மறுபடியும் நாம் திருந்துவதற்காக இன்னொரு சான்ஸும் நம்மளுக்கு கொடுக்குறாரு. அந்த சான்ஸை நம்ம பயன்படுத்தி நம்ம எப்படி நம்மளை கரெக்ட் பண்ணிக்க முடியும்ன்றதை பார்த்து நம்ம அதை மாதிரி ஒழுங்காக மாற வேண்டும் அப்படிங்கிறது இங்கே கொடுக்கப்பட்டுள்ளது. பவுலுக்கு அவர் நிறைய துக்கங்களை அனுபவிச்சிருக்கார், நிறைய நிர்வாணங்களை அனுபவிச்சிருக்கார். ஆனால் அவருக்கு இருந்த ஒரே ஒரு கவலை என்னவென்றால் அவருடைய சபையை குறித்து தான் அவருக்கு கவலை இருந்தது. இன்று நாம் யோசித்து பார்ப்போம், நமக்கு எதை குறித்து கவலை இருக்கிறது என்று. நாம் வேதத்தில் வாசிக்கிறோம், பேதுரு 70 முறை ஒருவரை மன்னித்தால் போதுமா என்று கேட்கும் பொழுது இயேசு சொல்லுவார், 70 முறை மட்டுமல்ல 70 முறையும் நீ மன்னிக்கலாம் என்று சொல்லுவார். அப்படி இதில் நாம் புரிகிறது, நாம் 70 முறையோ 70 முறையோ அல்ல, எத்தனை முறை வேணுமானாலும் ஒருவரை மன்னிக்க தயாராக இருக்க வேண்டும் என்பது இங்கே குறிப்பிடப்பட்டுள்ளது. இயேசுவும் அப்படிதான் தனக்கு கொடுமை செய்தவர்களை பிதாவினிடத்தில் அவர்களுக்கு மன்னிப்பு கேட்டு மன்றாடுகிறார். மத்தேயு 18ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், ஒரு கடன்பட்டவன் இருக்கிறான். அவன் 10,000 தாலந்து கடனுடையவனாய் இருக்கிறான். இன்றைய காசிற்கு அது ஒரு 10 லட்சம் என்று வைத்து கொள்ளலாம். அவன் அவ்வளவு கடன் வைத்திருக்கிறான். அவனுக்கு அதை அடைக்க
முடியவில்லை என்பதால் ராஜா அவனை மன்னித்து விடுகிறார். ஆனால் இவன் சந்தோஷமாக திரும்பி கொண்டிருக்கும் பொழுது அவனுடைய வேலையான் ஒருவன் அவரிடத்தில் 100 வெள்ளிக்காசு கடன் பட்டுள்ளான். அவன் அது இன்றைய காசிற்கு ஒரு 10,000 ரூபாய்ன்னு வச்சுக்கோங்க. அந்த 10,000 ரூபாய் கடனை அவன் மன்னிக்காதனால ராஜா நான் உனக்கோட பெரிய தொகையே நான் மன்னிச்சிட்டேன், நீ இந்த சின்ன தொகைக்காக நீ அவனை மன்னிக்காததுக்கு என்ன, நீங்கள் எதுக்கு வாழற அப்படின்னு சொல்லிட்டு அவரை அக்கினி ஜுவாலையில் எரியிற அக்கினி ஜுவாலையில் போட்டு சுட்டரிச்சிட்டார். அப்போ நாமளும் ஒருத்தரை மன்னிக்கலனா நம்மளோட முடிவு எப்படி இருக்கும் என்று கொஞ்சம் யோசித்து பாருங்கள். நாம் மனுஷருடைய பாவங்களை மன்னித்தால் நமக்கு பரமபிதா மன்னிப்பை அருளுவார். மத்தேயு 6:14. மனுஷனுடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னித்தால் உங்கள் பரமபிதா உங்களுக்கும் மன்னிப்பார். நீங்கள் மனுஷர்களுடைய தவறுகளை மன்னித்தீர்கள் என்றால் உங்களுக்கு மன்னிப்பு பரத்திலிருந்தே வரும் என்று நாம் இங்கே வாசிக்கிறோம். நாமும் பிறருக்கு மன்னிப்போம், நாமும் மன்னிப்பை பெற்றுக்கொள்வோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சிலுவை மரத்திலே தொங்கினவராய் அவருடைய எந்த காரியங்களிலும் அவருக்கென்று எதுவும் யாரும் அவருக்காய் நிற்கக்கூடாதபடிக்கு தனித்து விடப்பட்டவராய் அவர் சிலுவை மரத்திலே தொங்கிக் கொண்டவராய் 2ஆம் வார்த்தையை அவர் பேசுகிறார். வசனம் லூக்கா எழுதின சுவிசேஷ புத்தகம் 23:43. இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதீசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னோடே கூட பரதீசில் இருப்பாய் என்று சொல்லி மெய்யாகவே உனக்கு சொல்றேன்ப்பா அப்படின்னு சொல்லி சொல்றாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனாகிய கர்த்தர் அவர் சிலுவை மரத்திலே பாடுபட்டவராய் தொங்கிக் கொண்டிருக்கிறார். காரணம் எதற்காக? நம்மை போன்ற நமக்காக நம்முடைய பாவங்களை சுமக்கும்படியாய், நம்முடைய அக்கிரமங்களை சுமக்கும்படியாய். ஏசாயா தீர்க்கதரிசியில் சொல்லப்பட்ட அந்த வசனம் 53:12 சொல்லுகிறது, அவர் அக்கிரமக்காரரில் ஒருவராக எண்ணப்பட்டார் என்று சொல்லியிருக்கிறது. எதற்காக? நம்முடைய அக்கிரமங்களையும் நம்முடைய பாடுகளையும் நம்முடைய மீறுதல்களையும் அவர் சுமக்கும்படியாய் அவர் அக்கிரமக்காரரில் ஒருவராக அவர் எண்ணப்பட்டார். மார்க்கு அடுத்ததாக லூக்கா 23:32-33 சொல்லுகிறது, அவர் குற்றவாளிகளில் ஒருவராக எண்ணப்பட்டார் என்று சொல்லி. எந்த குற்றமும் செய்யாத அந்த பரிசுத்த தெய்வமானவர் நமக்காக குற்றமுள்ளவராய் அந்த நேரத்தில் தொங்கினார் என்று சொல்லி லூக்கால சொல்லியிருக்கிறது. மார்க்கில் 15:27-28 அவர் கள்ளர்கள் மத்தியிலே ஒரு கள்வனை போல. காரணம் என்ன? எந்த தப்பு நம்ம செய்யணும்னு நினைச்சாலும் நம்முடைய உள்ளம் சொல்லும் இது ஏசப்பாக்கு பிரியம் இல்லைன்னு சொல்லி. ஆனால் உலகம் பார்க்குதா, மற்றவங்க பார்க்குறாங்களா இல்லாமல் ஒளிஞ்சு ஒரு கள்ளனை போல ஒரு திருட்டுத்தனமான காரியங்களை செய்வதற்கு கள்ளனை போல செய்த அந்த பாவத்தை மன்னிக்கிறதுக்காக தான் நம் தேவனாகிய இயேசு கிறிஸ்து கள்ளர்கள் மத்தியில் தொங்கினாராம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு விசியாய் கூட நம்முடைய இருதயங்களில் கை வைத்து, ஆண்டவரே என்னுடைய அக்கிரமங்களை சுமக்கும்படியாய் தகப்பனே, என்னுடைய மீறுதல்களை சுமக்கும்படியாய் தகப்பனே, நீங்க கள்ளர்கள் மத்தியில் தொங்குனீங்களப்பா, என்னுடைய அக்கிரமங்களை மன்னிக்கும்படியாய் நீர் நின்றீங்களே ஆண்டவரே என்று சொல்லி நம்முடைய உள்ளத்தில் அவரை கேட்போம். இப்படிதான் அவர் சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கும் பொழுது மத்தேயு அவர் சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்க அந்த காரியங்கள் நடைபெறும் பொழுது மத்தேயு 27:44 சொல்லுகிறது. எடுப்போம். மத்தேயு 27:44. அவரோட கூட சிலுவைகளில் அறையப்பட்ட கள்ளரும் அந்தபடியே அவரை நிந்தித்தார்கள் என்று சொல்லியிருக்கிறது. அந்த கள்ளரும் கூட நிந்தித்தார்களாம். அவர் குற்றமற்றவர், அவர் பாவம் இல்லாதவர், அவர் பரிசுத்தர். ஆனாலும் கூட எல்லாராலும் நிந்திக்கப்பட்டவராய், எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்டவராய், அற்பமாய் எண்ணப்பட்டவராய், அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியை போல ஜனங்களுக்கு மத்தியில் அவர் நின்றபோது அந்த கள்ளர்களும் கூட அவர் என்ன பண்ணாங்களாம்? நிந்தித்தாங்களாம். ஆனா நிந்தித்து அவர்கள் 2 கள்வரும் சிலுவையில் அறையப்பட்டு நிந்தித்த பிறகு ஒரு கள்வன் மட்டும் ஒருத்தன் கேட்கிறான்,
ஆண்டவரே, ஒரு கல்வனை பார்த்து தான் ஆண்டவர் சொல்லுகிறார், இன்றைக்கு என்னோட கூட பரதீசில் இருப்பாய் என்று சொல்லி. முதல்ல 2 கல்வர்களும் நிந்தித்தார்கள். ஆனால் ஒரு கல்வன் இடத்துல மட்டும் ஆண்டவர் இன்றைக்கு நீ என்னோட கூட பரதீசில் இருப்பாய் என சொல்லக்கூடிய காரணம் என்ன? லூக்கா எழுதின சுவிசேஷ புத்தகம் 23:39 சொல்லுகிறது. வாசிப்போம். அன்றியும் சிலுவையில் அறையப்பட்டிருந்த குற்றவாளிகளில் ஒருவன், நீ கிறிஸ்துவானால் உன்னையும் எங்களையும் ரட்சித்துக்கொள் என்று அவரை இகழ்ந்தான். நீ கிறிஸ்துவானால் உன்னையும் எங்களையும் ரட்சித்துக்கொள் என்று சொல்லி ஒருவன் இகழ்ந்தானாம். அவன் இகழ்ந்த போது கூட இருந்தவர் ஒருத்தர் சொன்னார், இன்னொரு கள்ளன் சொல்றாரு, 40வது வசனம், மற்றவன் அவனை நோக்கி, நீ இந்த ஆக்கினைக்குட்பட்டவனாயிருந்தும் நீ இந்த ஆக்கினைக்கு உட்பட்டு இருந்தும் கூட தேவனுக்கு பயப்படுகிறதில்லையா? தேவனுக்கு நீ பயப்படலையாப்பா அப்படின்னு கேட்டாராம். அப்போ முதலாவது 2 கள்ளரும் மத்தேயுல படித்தோம். மத்தேயுல 77:44 அவர் 2 கள்ளரும் அவர்கள் நிந்தித்தார்கள்னு சொல்லி பார்த்தோம். ஆனா திடீரென்று ஒரு கள்ளன் நிந்திக்கும் போது இன்னொரு கள்ளன் என்ன பண்றாரான்னு சொன்னா, இந்த ஆக்கணைக்குள்ள இருந்தும் கூட நீ தேவனுக்கு பயப்படலையாப்பான்னு சொல்லி கேட்டார். காரணம் என்ன? இதற்கு முன்பதாக தங்கச்சி பேசினால வார்த்தை, பிதாவே இவர்களுக்கு நீங்க மன்னிங்கப்பான்னு சொல்லி. ஒருவேளை தன் இருதயத்தில் குத்தப்பட்டவராய் சிலுவை மரத்தில் தொங்கிக் கொண்டிருக்கும் போது அந்த நேரத்தில் கூட தன் பாவத்தை குறித்து அவர் கலங்கினவராய் எவ்வளோ, அப்போதான் அவருக்கு தெரியுது இவர் ஒரு குற்றமும் செய்யாத போது இவர் இப்படி பண்ணியிருக்கிறாங்களேன்னு சொல்லி. அப்போதான் இன்னொரு கள்ளனை பார்த்து சொல்றாரு. ஃபர்ஸ்ட் 2 பேருமே நிந்தித்தாங்க, அதுக்கப்புறம் ஒருத்தர் மனம் மாறினார். காரணம் இயேசு கிறிஸ்து அவர் மன்னிப்பு கேட்டது நிமித்தமாய், தன்னை அடித்தவர்களை தன்னை துன்புறுத்துவர்களுக்காக அவர் பரிந்து பேசினது நிமித்தமாய் இன்னொரு கள்ளன் மனம் குத்தப்பட்டு அந்த காரியத்தை கேட்கிறான். அப்போ இந்த கள்ளன் தேவனுக்கு பயப்படுகிற பயத்தை அந்த நேரத்தில் கற்றுக்கொண்டான். ஹல்லேலூயா. அன்றைக்கு நாமும் கூட பல தவறுகளை செய்யும்போது தேவனுக்கு பயமில்லாதவர்களை தான் நாம் செய்து கொண்டிருக்கிறோம். ஒரு விஷயாய் கூட நம்மளே சிந்தித்து பார்க்க வேண்டிய நேரம் அது. ஆண்டவரே, நான் தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை, தேவனுக்கு எந்த விதத்திலையும் உபயோகப்படாத காரியங்களை நான் செய்து கொண்டிருக்கிறேனா, உமக்கு கொஞ்சம் கூட பயம் இல்லாமல் இந்த காரியத்தை செஞ்சுட்டு இருக்கேனா அப்பான்னு சொல்லி நம்முடைய இருதயத்தை சிந்தித்து பார்க்க வேண்டிய தருணம் இது. ஏன்னு சொன்னால் லூக்கா 23:41 சொல்லுகிறது. அந்த அதே கள்ளன் தான் சொல்றாரு. அவர் கேட்கிறாரு, இந்த தேவனுக்கு நீ பயப்படலையா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு 41 சொல்றாரு. வாசிப்போம். நாமோ நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம். ஹல்லேலூயா. நியாயப்படி நம்ம செஞ்ச தப்புக்கு ஆண்டவர் நியாயப்படி தண்டிச்சிருந்தார் சொன்னா இன்றைக்கு நாம் ஒருத்தரும் நிலை நிற்க முடியாது. ஆமேன். அவர் அப்பவே சிலுவை மரத்துல நமக்காக பரிந்து பேசும்படி ஆண்டவரே இவர்களுக்கு மன்னியும் என்று சொன்னார். அதனாலதான் அந்த கள்ளன் சொல்ற, நாமோ நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம், நாம் நடப்பித்தவைகளுக்கு தக்க பலனை அடைகிறோம். நாம் செஞ்சதுக்கு எல்லாத்துக்கும் தக்க பலன், இதுதான்ப்பா கரெக்டான பதில் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அடுத்து, இவரோ தகாததொன்றையும் நடப்பிக்கவில்லையே என்று அவனை கடிந்து கொண்டு, இவரோ தகாதது ஒன்றையும் செய்யல அப்படின்னு சொல்லி அப்பதான் அந்த கள்ளனை நோக்கி அவர் என்ன பண்றாரு, கடிந்து கொள்றார். அப்போ தேவனாகிய கர்த்தர் அந்த அது வரைக்கும் யாருக்கிட்டையும் பேசலன்னு சொல்லி நம்ம வேதம் வாசிக்கும் பொழுது பார்த்தோம். கர்த்தர் இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு எதிராக மாறுதரம் ஒன்றும் சொல்லவில்லைன்னு சொல்லி. அப்போ அவர் எதுவுமே பேசாதவராய் அடிக்கப்படுவதற்கு முன்பதாக அமைதியின் கோலம் எடுத்தவராய், மனத்தாழ்மை உள்ளவராய், சாந்த ரூபமாய் அவர் அமைதியாய் நின்று கொண்டிருந்த மனுஷன். ஆனால் ஒரு கள்ளன் கேட்கும் பொழுது அவர் உடனே சொல்றாரு, நீ என்னோட கூட பரதீசில் இருப்பாய் என்று சொல்லி. ஏன் காரணம் சொன்னா, அவன் அந்த நேரத்தில் குத்தப்பட்டவனாய் தன்னுடைய பாவங்களை அறிக்கை இடுகிறவனாய் அவன் காணப்பட்டான். அவன் ஒரு கள்ளனை நோக்கி, நீ இன்னும் தேவனுக்கு பயப்படலையாப்பா, இன்னும் நீ பயப்படலையாப்பா, நம்ம நியாயப்படி தானப்பா தண்டிக்கப்பட்டிருக்கோம், நம்ம 2 பேரும் கிண்டல் அடித்தோம், நிந்தித்த உண்மைதான், ஆனால் நம்ம நியாயப்படி நம்ம செஞ்ச தப்புக்கு தானப்பா இந்த பலன் கிடைச்சிருக்கு, ஆனால் அவரோ ஒரு தப்பும் செய்யலையேப்பா, செய்யாததுனால தானப்பா அவர் நம்முடைய பாவங்களை சுமக்கும்படியாய் வந்தாருன்னு சொன்னதுனால உடனே அவர் அந்த மனசில் குத்தப்பட்டாரு. அவர் தான் ரட்சகர் என்று அவன் தெரிந்து கொண்டு 42ஆம் வசனத்தில் அவர் சொல்லுகிறார்,
இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை நினைத்தருளும் என்றான். நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அப்பா என்னை கொஞ்சம் நினைச்சுக்கங்கப்பா அப்படின்னு சொல்லி கேட்கிறார். அது வரைக்கும் யாருக்கிட்டையும் பேசாத ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த கள்ளனிடத்துல பேசுறார். இன்றைக்கு நீ என்னுடனே கூட. இதுதான் அவர் சிலுவையில் மொழிந்த 2வது வசனம். காரணம், அவனிடத்துல தேவனுக்கு பயப்படக்கூடிய பயமும் காணப்பட்டது. அதே போல அந்த நேரத்தில் தன் பாவங்களை அறிக்கையிட்டான். வசனம் சொல்லுகிறது, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்விடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான் என்று சொல்லப்பட்ட வசனம் நிறைவேறும்படியாய் அந்த வசனத்தை அவர் அதை அறிந்தவராய் கூட அவர் தன்னுடைய பாவங்களை அறிக்கை செய்கிறார். அவர் அறிக்கை செய்த மாத்திரத்திலே இயேசு கிறிஸ்துவானவர் சொல்லுகிறார், இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதீசில் இருப்பாய் என்று சொல்லி. காரணம் என்னவென்று சொன்னால், யோவான் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் சொல்லுகிறது, உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. எப்படிப்பா இவ்வளோ நாள் தப்பு செஞ்சான், இவ்வளோ நாள் தவறு செய்திருந்த ஒரு மனுஷன் இன்னைக்கு திடீர்னு நான் பரதீசுக்குள்ள போறானா? அது எப்படி ஒரு ஆச்சரியம். இயேசு கிறிஸ்து பரிசுத்தம் உள்ளவர், அவர் பாவம் இல்லாதவர், அவர் பரதீசுக்குள்ள போகலாம், தப்பு இல்லை. ஆனால் அந்த கல்வன் எப்படிப்பா போனான் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த கல்வனுக்கு இவர்தான் இரட்சகர் என்று தெரிந்து விட்டது, இவர்தான் ஆண்டவர் என்று தெரிந்து விட்டது, இவர்தான் பாவங்களை மன்னிக்கிறவர் என்று தெரிந்து விட்டது. இது நிமித்தமாகவே, ஆண்டவரே உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியனை நினைத்து கொள்ளுங்கப்பா என்று சொன்னார். அந்த கள்ளன் பரதீசுக்குள் எடுக்கப்பட்டதுக்கான காரணம் என்னவென்றால், 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 18-19 சொல்லுகிறது, அவர் அநீதி உள்ளவர்களுக்கு பதிலாக இந்த இயேசு கிறிஸ்து தன்னோடு கூட பரதீசில் இருப்பாய் என்று சொன்னார். ஏனெனில் கிறிஸ்துவும் நம்மை தேவனிடத்தில் சேர்க்கும்படியாக அந்த கள்ளனை ஆண்டவரிடத்தில் சேர்க்கும்படியாக நம்மையும் தேவனிடத்தில் சேர்க்கும்படியாக அநீதி உள்ளவர்களுக்கு பதிலாக அநீதி உள்ள நமக்கு பதிலாக நீதி உள்ளவராய் உண்மை உள்ளவராய் சாந்த குணம் உள்ளவராய் அவர் என்ன பண்றாருன்னு சொன்னா, பாவங்களின் நிமித்தம் ஒரு தரம் பாடுபட்டார். அவர் மாம்சத்திலே கொலையுண்டு ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டார். ஆமென், ஹல்லேலூயா. மாம்சத்திலே கொலையுண்டு ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டார். காரணம், நம்முடைய அநீதிகளுக்கு காரணமாக, நம்முடைய அநீதி நிமித்தமாய் நாம் தேவனிடத்திலிருந்து தள்ளி கொண்டு நிற்கிறோம், தூரப்பட்டு நாம் நிற்கிறோம். அதனாலே நம்மை தேவனிடத்தில் சேர்க்கும்படியாக அந்த கல்லனையும் கூட பரதீசுக்கு கொண்டு போறார். ஏன்னா அந்த காரியங்களில் அந்த அடுத்த வசனம் சொல்லுகிறது 19ல், அந்த ஆவியிலே அவர் போய் காவலில் உள்ள ஆவிகளுக்கு பிரசங்கித்தார். அந்த பிரசங்கத்தை கேட்கும்போதாவது இவன் தேவனிடத்தில் சேருவதற்கு இடம் உண்டான்னு சொல்லி கடைசி நேரத்தில் ஒரு சான்ஸ் அந்த கள்ளனுக்கு கொடுக்கிறாங்க. ஹல்லேலூயா. காரணம் என்ன? ஒருவனும் கெட்டு போவது என் பிதாவுக்கு சித்தமல்ல என்று சொல்லி தன்னுடைய மரண தருவாயில கூட ரட்சிப்பை தரும்படியாய் பரிதவித்த தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒருவேளை அந்த கள்ளனை போல நமக்கு ஒரு சான்ஸ் கிடைக்குமானா, நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குமானா, இன்றைக்கே அந்த வாய்ப்பு, இன்னைக்கே ரட்சணை நாள், இன்றைக்கே நான் மனம் திரும்ப வேண்டும். என்றைக்கு அந்த கள்ளன் தன் பாவத்தை நீக்கும்படியாக, தன்னுடைய பாவத்தில் இருந்து மனம் திரும்பும்படியாக என்றைக்கு அவரை அறிக்கையிட்டு, ஆண்டவரே நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது என்னை நினைத்துக் கொள்ளுங்கப்பா என்று என்றைக்கு அவன் கேட்டானோ, கேட்ட மாத்திரத்தில் தேவன் உடனே பதில் கொடுத்தார், இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதீசில் இருப்பாய் என்று சொல்லி. ஏனென்று சொன்னால், மனம் திரும்புகிற ஒரு பாவி நிமித்தம் பரலோக ராஜ்யம் மிகுந்த சந்தோஷமா இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு சொல்லுவோம், ஆண்டவரே உம்முடைய கிருபையினால அந்த கள்ளனை போல எங்களுக்கு ஒரு பரதீசுக்குள்ளே கொண்டு சேர்க்கத்தக்கதான கிருபை எங்களுக்கு தாங்கப்பா என்று சொல்லி நாம் கேட்கும்போது, கர்த்தர் நிச்சயமாய் அந்த கள்ளனுக்கு கொடுத்த அந்த கிருபையை நமக்கும் தர உள்ளவராக இருக்கிறார். முதலாவது நாம் செய்ய வேண்டிய காரியம், தேவனுக்கு பயப்படக்கூடிய பயம் நம்மிடத்தில் இருக்க வேண்டும். 2வது, பாவங்களை மறைக்காதபடிக்கு அதை முற்றிலுமாய் அறிக்கையிட்டு, எனக்காக சிலுவையிலே சுமந்த, என்னுடைய பாவங்களை அக்கிரமங்களை சுமந்த இயேசு கிறிஸ்து நீர் தகாதது ஒன்றையும் செய்யாதவர் என்று சொல்லி அந்த அறிக்கை நாம் இட வேண்டும். 3வது, அநீதி உள்ள நம்மிடத்தில் தேவன் கிட்டி சேர்க்கும்படியாய், ஆண்டவரே உம்முடைய ராஜ்யத்தில் என்னை நினைத்தருளுங்கப்பா என்று சொல்லி கேட்கும்போது, அந்த கள்ளனுக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஒரு சான்ஸ், அந்த ஒரு கிருபை, அந்த ஒரு வாய்ப்பு இன்றைக்கு பாவிலாகி நமக்கும் கொடுக்க அவர் சித்தமுள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நேற்று தினத்தில் நான் அடிபட்ட போது பயங்கர வலி. ஏன்னா
கீழே என்னுடைய தலை வந்து அப்படி கீழே தரையில் தேய்ச்சிட்டே வந்தது. அப்படி தேய்க்கும் போது இந்த முகம் இதுவாகுது. ஆகும்போது நான் மனசில் நினச்சேன், ஏசப்பா நாளைக்கு வசனமாச்சு, ஏசப்பா நான் என்ன பண்ண போகிறேன்னு தெரியலையே ஏசப்பான்னு சொல்லி என் மனசு அப்படியே ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்துட்டு அம்மா என்ன சொன்னேன், அம்மா அங்கிளுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிவிடுங்கம்மா, நாளைக்கு வசனத்தை கொடுக்க முடியாது போல் அப்படின்னா. அம்மா சொன்னாங்க, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, போ நில்லு போ அப்படின்னு சொன்னாங்க. அந்த விசுவாசம் ஒருவேளை அக்கா நேற்றுக்கு சொன்னாங்க, நேற்றுக்கு மெசேஜில் சொல்லும் போது, என்னுடைய தொண்டை அற்று போகும் அளவும் இதுதான் எனக்கு கொடுத்துருக்கிறீங்க, நீங்கள் கொடுத்த இந்த தாளந்து அற்று போகிற வரைக்கும் பரவாயில்ல, நான் உங்களுக்காக தான் சபையில் வந்து நிற்பேன் என்று சொல்லி அந்த வசனத்தை சொல்லி அந்த காரியத்தை சொல்லி எத்தனை பேர் வைராக்கியமாக இருப்பீங்கன்னு கேட்டாங்க. திடீர்னு அந்த காரியம் நேற்று நைட்டு நினைப்பு இருந்தது. சரிம்மா நான் கொடுத்துட்றேன், சரிம்மா அங்கிளுக்கு ஃபோன் பண்ண வேண்டாம், காலையில் போயிட்டு அங்கிளை பார்த்துட்டு நான் சொல்லிடுறேம்மான்னு சொல்லி நேற்றுக்கு அந்த காரியத்தை அம்மா கிட்ட சொன்னேன். சொல்லி முடிச்சுட்டு அம்மா மருந்தெல்லாம் போட்டு விட்டாங்க. மருந்து போட்டது நிற்கலை. உடனே அம்மா ஜெப எண்ணெய் எடுத்து அப்படியே தடவி விட்டாங்க. அப்போ தான் யோசித்தேன், ஏசப்பா எப்படி அந்த உடம்பெல்லாம் எரியுது, ஆனால் ஏசப்பாக்கு அந்த காயங்கள் பட்டபோது எப்படி அவருக்கு எரிஞ்சிருக்கும், எப்படி தண்ணியும் ரத்தமும் அப்படியே சிந்தப்பட்டதாக இருக்கும். காரணம் எதற்காக? நம்முடைய பாவங்களை மன்னிக்கும்படியாக, நம்முடைய அக்கிரமத்தை சுமக்கும்படியாக அந்த கள்ளனுக்கு கொடுக்கப்பட்ட அந்த வாய்ப்பினை போல நமக்கும் தேவனாகிய இயேசு கிறிஸ்து இன்றைக்கு நீ என்னுடைய கூட பரதீசில் இருப்பாய் என்று சொல்லுகிறார். ஒரு ஊசியாய் கூட கண்களை மூடி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. கர்த்தாவே உமக்கு நன்றி அப்பா. ஆண்டவரே, அந்த கிருபையை நீர் எங்களுக்கு தந்திரலுங்க ஆண்டவரே. கள்ளனுக்கு கொடுக்கப்பட்ட அந்த தருணத்தை போல இன்றைக்கு எங்கள் பாவங்களை எங்களை அறிக்கை இடுகிறோம். எங்களை மன்னிங்க, உமோடு கூட சேர்த்துக் கொள்ளுங்க. இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென் ஆமென். ஹல்லேலூயா. எத்தனை பேர் மகிழ்ச்சியாக இருக்கிறீங்க? கர்த்தர் நல்லவன்னு சொல்கிறாங்களா? ஒரு ஹல்லேலூயா சத்தமாக சொல்லுங்கள். ஹல்லேலூயா. இன்றைக்கு வந்து நம்ம 3வது வார்த்தையை பார்க்க போகிறோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னையும் இந்த இடத்துல ஒரு வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படியாக தேவன் உதவி செய்ததுக்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். வாசிக்க கேட்போம். யோவான் 19ஆம் அதிகாரம் 26வது வசனம். அப்பொழுது இயேசு தம்முடைய தாயையும் அருகே நின்ற தமக்கு அன்பாயிருந்த சீஷனையும் கண்டு தம்முடைய தாயை நோக்கி, ஸ்திரீயே, அதோ உன் மகன் என்றார். பின்பு அந்த சீஷனை நோக்கி, அதோ உன் தாய் என்றார். அந்நேரம் முதல் அந்த சீஷன் அவளை தன்னிடமாய் ஏற்றுக்கொண்டான். 28. அதன் பின்பு எல்லாம் முடிந்தது என்று இயேசு அறிந்து. ஆமென். பார்த்தீங்கன்னா, ஸ்திரீயே அதோ உன் தாய், சீஷனை பார்த்து அதோ ஸ்திரீயே அதோ உன் மகன், சீஷனை பார்த்து அதோ உன் தாய் என்றார். இந்த காரியத்தில் இயேசு முடிந்தது, அதன் பின்பு எல்லாம் முடிந்தது அப்படின்னு ஒரு வார்த்தை வருது பாருங்க. அதன் பின்பு எல்லாம் முடிந்தது. என்ன முடிந்தது பார்த்தீங்கன்னா, ஆதியாகமத்தில் ஆதாம் ஏவாள் பாவம் செய்து கீழ்ப்படியாமல் போன பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சர்ப்பத்தை பார்த்து சபிக்கிறார். உன் வாழ்நாள் எல்லாம் நீ வந்து ஊர்ந்து கொண்டு தான் இருப்ப அப்படின்னு சொல்லி, ஸ்திரீயின் வித்துக்கும் உன் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன், அவர் உன் தலையை நசுக்குவார். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 15வது வசனத்தில் ஒரு தீர்க்க தரிசனம் சொல்லப்படுகிறது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவை குறித்து ஒரு தீர்க்க தரிசனம் சொல்லப்படுகிறது. வாசிக்க கேட்போம். ஆதியாகமம் 3:15. உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன், அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய் என்றார். உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும், உனக்கும் ஸ்திரீக்கும், பிசாசுக்கும் ஸ்திரீக்கும், உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும், சர்ப்பத்தினுடைய வித்துக்கும் ஸ்திரீனுடைய வித்துக்கும். ஸ்திரீனுடைய வித்து யார் பார்த்தீங்கன்னா, நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. இந்த உலகத்தில் மனிதனாக பிறந்த எல்லாருமே ஆண் பெண் துணையோடு தான் வர முடியும். ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பரிசுத்தமுள்ள தேவனாய் பரிசுத்த ஆவியானுடைய துணையினால அருமையான கன்னி மரியாளுடைய வயிற்றில் பிறக்கிறார். ஸ்திரீயின் வித்தாய் பிறக்கிறார். அந்த ஸ்திரீயின் வித்தாய் பிறந்தவர், அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய் என்றார். ஆமேன். ஹல்லேலூயா. நானே ஆறுதலின் தேவன் என்று சொன்ன தேவன், அவர் உன் தலையை நசுக்குவார். பிசாசு நினைச்சிருப்பான், ஒருவேளை ஆண்டவர் சிலுவையில் மரிக்கும் பொழுது அது அவ்வளோதான், அவருடைய சாப்டர் முடிந்தது என்று பிசாசு ஒருவேளை நினைச்சிருக்கலாம். ஆனால் அந்த ஆதியாகமத்தை சொல்லப்பட்ட அந்த தீர்க்க தரிசனம் போல, அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய் என்றார். சிலுவையில் ஆண்டவர் பிசாசை ஜெயித்தார்னு எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க?
அல்லேலூயா. பிசாசுடைய தலையை நசுக்கின தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். நீ அவர் குதிங்காலை நசுக்குவா என்றார். இந்த காரியங்களை நம்ம பார்க்கும்பொழுது ஸ்திரீனுடைய வித்தா இருக்கிற ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த காரியங்களை, இந்த தீர்க்க தரிசனத்தை தான் முடிந்தது என்று சொல்லி யோவான் 19ஆம் அதிகாரம் 28வது வசனத்தை சொல்லுகிறார். அதன் பின்பு எல்லாம் முடிந்தது என்று இயேசு அறிந்து. ஸ்திரீயானவள் தன் கற்பத்துக்கு இறங்காமல் தன் பாலைகளை மறப்பாலோ, அவள் மறந்தால் நான் உன்னை மறப்பதில் என்று சொன்ன தேவன். அருமையான இயேசுராஜா, இந்த காரியங்களை அவர் சொல்லும்போது மிகுந்த வேதனையோடு சரீரத்தில் அவ்வளோ விதமான பாடுகளை ஏற்றுக்கொண்டிருக்கும் பொழுது, சரீரத்தில் ஒரு வஸ்திரம் கிழிக்கப்படுவது போல அவருடைய சரீரம் கிழிக்கப்பட்டு ரத்தமெல்லாம் தண்ணீரை போல சிந்தப்பட்டிருக்கிற அந்த நேரத்தில் பார்த்து, அந்த தாயை பார்த்து அவ்வளோ ஒரு கஷ்டமான சூழ்நிலையிலையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு பொறுப்பை, ஒரு பராமரிப்பை, ஒரு அரவணைப்பை அதில் காட்டுறாரு. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார் இல்லையா, உன் வாழ்நாள் நீடித்திருப்பதுக்கு உன் தாயும் தகப்பனையும் கனம் பண்ணுவாயாக என்று சொல்லி, அந்த அப்படியாப்பட்ட சூழ்நிலையிலையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுறாருன்னா, தன்னுடைய தாயை பார்த்து ஸ்திரீயே அதோ உன் மகன் என்று சொல்லி அந்த நேரத்தில் அந்த யோவான் சீஷனை பார்த்து சொல்கிறாரு. யோவான் சீஷனை தன்னுடைய மகனாக ஏற்றுக்கொள்ள சொல்லி சொல்கிறாரு. ஏன் அப்படி சொல்கிறாருன்னா, யூத கலாச்சார அந்த வழக்கத்தில் பார்த்தீங்கன்னா 30 வயசு ஆன பிறகு தான் அந்த குடும்ப பொறுப்பு எல்லாமே அவர் கையில் கொடுக்கப்படும். நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து முதற் பேரானவராக இருந்தபடினாலே அந்த பொறுப்பை அவர் பெற்றிருந்தார். யோசேப்பு, மரியாளுடைய கணவனார் யோசேப்பு மரித்த பின்பு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான் எல்லா பொறுப்பையும் தச்சன் தொழிலை செய்து கொண்டு எல்லா பொறுப்பையும் தன் தாய்க்கு அரவணைப்பாக இருந்து எல்லா சூழ்நிலையிலையும் அவருக்கு கீழ்ப்படிந்து எல்லா காரியங்களையும் அருமையாக இந்த மரியாளுக்கு தாய்க்கு செய்து கொண்டிருந்தார். அந்த ஒரு இடத்துல யாரை முன்வைக்கணும்னு பார்த்தீங்கன்னா, அருமையான யோவான் சீஷனை பார்த்து அதோ உன் தாயின்னு சொல்லி அந்த நேரத்தில் கொடுக்குறார். ஏன் அவர் யாக்கோபு, அவருடைய கூட பிறந்தவங்க யாக்கோபு, யூதா, சிமியோன், யோசேன்னு சொல்லி ஒரு 4 சகோதரர்கள் இருக்கிறார்கள். ஆனால் அவர்களெலாம் ரட்சிக்கப்படாத இருந்தார்கள். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பிறகு தான் இந்த 4 பேரும் அவருடைய சகோதரர்கள்லாம் ரட்சிக்கப்பட்டாங்கன்னு சொல்லி சரித்திர குறிப்புகள், வரலாற்று ஆசிரியர்கள் சொல்கிறார்கள். அந்த யோவானை பார்த்து அதோ உன் தாய் என்று சொல்கிறார். இப்போது இவங்களுக்கு மகன் போகிறாரே, மகன் இல்லையே, மகன் மரிக்கிறாரே என்று சொல்லி அவர்களுக்கு மரியாளுக்கு ஒரு ஏக்க அங்கலாய்ப்பு. ஆனால் மரியாளுக்கு தெரியும், இவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உலகத்தின் இரட்சகர், உலகத்தின் பாவத்தின் சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டியாய் நம்ம மத்தியில் வெளிப்பட்டிருக்க இவர் தான் இந்த உலகத்தையே நியாயம் தீர்க்கிறவர், இரட்சகர், பாவத்தை சுமந்து தீர்க்கிறார் என்று சொல்லி நன்றா அந்த ஸ்திரீக்கு தெரியும், மரியாளுக்கு தெரியும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த யோவான் சீஷனை பார்த்து சொல்கிறார், இதோ உன் தாய். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த வார்த்தை சொல்லுகிறது. ஏசாயா 66:13 வசனத்தை வாசிக்க கேட்போம். ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல் நான் உங்களை தேற்றுவேன், நீங்கள் எருசலேமிலே தேற்றப்படுவீர்கள். ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல, அருமையான பாடல் ஒன்று இருக்குது இல்லையா, ஒரு தாய் தேற்றுவது போல். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். மார்போடு அணைப்பாரே, மனக்கவலை தீர்ப்பாரே. மார்போடு அணைப்பாரே, மனக்கவலை தீர்ப்பாரே. ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஹல்லேலூயா. ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல நான் உங்களை தேற்றுவேன்னு சொல்லி அருமையான தேவன் சொல்லுகிறார். இந்த யோவான் சீசன் எப்பயுமே பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் அவரோடு கூட ரொம்ப நெருங்கி இயேசுப்பா கூடயே அதிகமாக அவர் ட்ராவல் பண்ணுற ஒரு நெருங்கிய சீசனாக இருந்தார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவும் அவர் எப்பொழுதும் அவருடைய மார்பிலேயே சாய்த்து கொண்டு அவருடைய ரகசியங்கள், அவருடைய காரியங்கள் எல்லாவற்றையும் இந்த யோவானுக்கு சொல்லி கொண்டே இருப்பார். பிதாவுடைய சித்தத்தை செய்யணும்னு சொல்லி அதிகமாக இந்த யோவான் சீசன், அன்பாயிருந்த சீசன் சொல்லி யோவான் எழுதுகிறார். இந்த 3
மூன்று புத்தகத்தில் பார்த்தீங்கன்னா மத்தேயு, மார்க்கு, லூக்கா இது எல்லாமே பார்த்தீங்கன்னா கேள்விப்பட்டு எழுதின சம்பவங்கள், பரிசுத்த ஆவியோட துணையினால் எழுதினது. ஆனால் இந்த யோவானுடைய எழுதின இந்த சுவிசேஷம் பார்த்தீங்கன்னா லைவாக அப்படியே பார்த்து எழுதினது. யோவானுடைய சுவிசேஷம் பார்த்தீங்கன்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோட அந்த சிலுவையில் இருக்கும் பொழுது எல்லா காரியங்களையும் அவர் அடிக்கப்பட்டது, அவர் துன்புறுத்தப்பட்டது, எல்லா காரியங்களையும் அவ்வளோ ஒரு டீட்டெயிலாக 3 புஸ்தகத்தில் இல்லாத ஒரு அதிசயமான காரியங்களெல்லாம் இந்த யோவான் சுவிசேஷத்தில் எழுதியிருக்கிறார். இந்த யோவானுக்கு தான் வெளிப்படுத்தின விசேஷத்தையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன்னோட மார்பருகே இருந்ததுனால எல்லா ரகசியங்களையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த யோவான் இடத்துல தான் வெளிப்படுத்தினார். இந்த யோவானை அன்பாயிருந்த சீஷனை யோவானுக்கு ஒருவனை தன் தாய் தேற்றுவது போல தேற்றின தேவன் நம்மையும் இன்றைக்கு தேற்றி கொண்டிருக்கிறார். அந்த வார்த்தையின் மூலயமாக ஒருவனை இவன் தாய் தேற்றுவது போல நான் உங்களை இந்த உலகத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு தாயை போல யாரும் தேற்ற முடியாது. எத்தனை முறை அந்த குழந்தை அழுதாலும் அந்த தாய் அந்த பிள்ளையை தேற்றுவாள். அதே போலதான் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்முடைய அங்கலாய்ப்பு அறிந்த தேவன், நம்முடைய எல்லா விதமான சூழ்நிலைகளும் நமக்கு அறிந்த தேவன் சொல்லுகிறார், ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல நான் உங்களை தேற்றுவேன்னு சொல்லி. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த நாளில் உங்களை யாவரையும் ஆற்றி தேற்றி அரவணைப்பாராக. இந்த வாய்ப்பை கொடுத்த அருமையான ஐயாவுக்கு நன்றிகளை செலுத்துகிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு சிலுவையிலேயே சொன்ன இந்த 7வது வார்த்தையில் 4வது வார்த்தை நாம் நினைவு கூறுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மத்தேயு 27ஆம் அதிகாரம் 46வது வசனம் வாசிப்போம். 9ஆம் மணி நேரத்தில் இயேசு ஏலி ஏலி லாமா சபக்தானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். அதற்கு என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமாம். ஹல்லேலூயா. என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று சத்தம். அவர் பாடுகளை அனுபவித்தார். துக்கம் நிறைந்தவராக பிதாவை நோக்கி கூப்பிடுகிறார், என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று. அக்கிரமக்காரர்களால் ஒருவராய் எண்ணப்பட்டவர் அவர். வேதம் அப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. அக்கிரமத்துக்கும் அவருக்கும் சம்பந்தமே கிடையாது. நாம் செய்த அக்கிரமங்கள், நாம் செய்த பாவங்கள் நிமித்தம், அவர் மேலே வந்தது நிமித்தம் அவர் கதறுகிறார். பிதாவும் அவரும் ஒன்றாய் இருந்தவர்கள். நான் சுயமாய் பேசவில்லை, எப்பொழுதும் பிதா 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 என்று சொன்ன இயேசு இப்பொழுது என் தேவனே ஏன் கைவிட்டீர் என்று, ஏன் என்னை கைவிட்டீர் என்று சொல்லுகிற வார்த்தை. அங்கு நின்றவர்கள் சொல்லுகிறார்கள், அவர் எலியாவை கூப்பிடுகிறார் என்று சொல்லி தூஷித்தார்கள், பரியாசம் பண்ணினார்கள். இந்த ஆலயத்தை இடித்து 3 நாளுக்குள்ளே நான் கட்டுவேன் என்று சொன்னது நீர் அல்லவோ என்று சொல்லி பரியாசம் பண்ணுகிறார்கள். வேதனை, துக்கம் நாம் செய்த பாவங்களுக்காக, நாம் ஒவ்வொரு செய்த பாவங்களுக்காக, அக்கிரமங்கள் அவர் தலைமையில் விழுந்ததுனால சில மணி நேரம் அவர் எதற்காக அழுதார்? எனக்கு வலிக்குதுன்னு அழுதாரா? என்னை அடித்தாங்கப்பா அதனால் அழுதாரா? இல்லை, பிதாவின் முகம் மறைக்கப்பட்டது. அந்தகாரத்தின் இருளின் அதிகாரம் இருந்தது. பிதாவின் முகம் அவருக்கு மறைக்கப்பட்டதுனால என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அவர் கதறுகிற சத்தம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய பாவத்தின் நிமித்தம், நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் மேல் விழுந்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் பரியாசம் பண்ணினார்கள். சிலுவையில் அறைந்தவர்கள் நிந்தித்தார்கள். சிலுவையில் அறைந்தவர்கள் எல்லாம் நிந்தித்தார்கள். அவரை கேலி கிண்டல் எல்லாம் பண்ணார்கள். ஆனால் எல்லாவற்றையும் நமக்காக சகித்து கொண்டவர். எதற்காக? நம்மேல் வைத்த அன்புக்காக. நம்மேல் வைத்த அன்பின் நிமித்தம் ஒருவனும் கெட்டு போகக்கூடாதபடி நித்திய ஜீவனை அடையும்படியாக இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தேன் என்று சொல்லி
நம்மில் வைத்த அன்புக்காக இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஏசாயா 52 சொல்லப்பட்டிருக்கு, 52:14. மனுஷனை பார்க்கிலும் அவருடைய முக பார்வையும் மனுபுத்திரரை பார்க்கிலும் அவருடைய ரூபமும் இவ்வளவு அந்தக்கேடு அடைந்தபடியினாலே அவரை கண்ட அநேகர் பிரமிப்படைந்தார்கள். அல்லேலூயா. அந்த கேடு அடைந்தவராய் சிலுவையிலே தொங்கினார். ஏசாயா 53 சொல்லப்பட்டிருக்கிறது, அவருக்கு அழகும் இல்லை, சௌந்தரியம் இல்லை, பார்க்கத்தக்க ரூபமும் இல்லை. அவர் அசட்டை பண்ணப்பட்டவராய், மெய்யாய் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்ம துக்கங்களை சுமந்தவராய், நமக்காக அடிக்கப்படுகிற ஆட்டை போல போனார். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்று நாம் அவருடைய சமூகத்திலே ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, என்னுடைய அக்கிரமத்துக்காக ஆண்டவரே, என்னுடைய மீறுதலுக்காக ஆண்டவரே, எல்லாவற்றையும் நீர் ஏற்றுக்கொண்டு. ஏசாயா 53:8 வாசிப்போம். இடுக்கணிலும் நியாய தீர்ப்பினிலும் இருந்து அவர் எடுக்கப்பட்டார். அவருடைய வம்சத்தை யாரால் சொல்லி முடியும்? ஜீவன் உள்ளோருடைய தேசத்தில் இருந்து அறுப்புண்டு போனார். என் ஜனத்தின் மீறுதலின் நிமித்தம் அவர் வாதிக்கப்பட்டார். ஆமீன். நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் வாதிக்கப்பட்டார், வேதனைப்பட்டார். அல்லேலூயா. யாருடைய மீறுதல் நிமித்தம்? என்னுடைய உங்களுடைய மீறுதல் நிமித்தம் அவர் வாதிக்கப்பட்டார். அல்லேலூயா. என் ஜனத்தின் நிமித்தம். இன்றைக்கு நாம் ஆண்டவருக்காக வைராக்கியமாக இருக்கிறோமா? என் ஆண்டவர் என்று சொல்லி ஆண்டவருக்கு என்று வைராக்கியமாக நாம் இருக்கிறோமா? பெருமைகளும் வீண் சிந்தனைகளும் தேவையில்லாத காரியங்களும் நம்முடைய வாழ்க்கையில் இருக்குமானால் அதை அகற்றிவிட்டு தேவனுக்கென்று வைராக்கியமான இருப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா. எபிரேயர் 9:14 சொல்லப்பட்டிருக்கு, பழுதற்ற பலியாய் தம்மை ஒப்பு கொடுத்தார். வாசிப்போமா? எபிரேயர் 9:14. நித்திய ஆவியினாலும் தம்மை தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த. போதுமா? தேவனுக்கு அவர் ஒப்பு கொடுத்தார். அல்லேலூயா. ஒரு குற்றமும் அறியாதவர், ஒரு பாவமும் அறியாத, உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி பழுதற்ற பலியாய் நமக்காக நம்மை ஒப்பு கொடுத்த தேவாதி தேவனுக்கு நம் வைராக்கியம் உள்ளவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். வைராக்கியம் உள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். தேவனுடைய கரத்திலே நம்மை ஒப்பு கொடுக்க. எல்லாரும் சொன்னாங்களே, எல்லாரும் இவர் தேவன் மேல் இவர் பிரியமாக இருந்தார். எல்லாரும் என்ன பண்ணாங்க? சொன்னாங்க, நிந்தித்தாங்க, இவரை கைவிட்டாருன்னு சொல்லிட்டு. இன்றைக்கு நம்மளை கூட அப்படி தான் என்ன பண்ணுவாங்க? சொல்லுவாங்க. சில நேரங்களில் தோல்விகள், பிரச்சனைகள், பாடுகள், போராட்டங்கள் வரும்போது, அதை விட ஒரு கொடுமை, இழப்புகள், இதெல்லாம் வரும்போது எல்லாரும் ஒரு மாதிரியாக தான் பேசுவாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. சங்கீதம் 22:8 வாசிப்போம். கர்த்தர் மேல் நம்பிக்கையாய் இருந்ததானே, அவர் இவனை விடுவிக்கட்டும். இவன் மேல் பிரியமாய் இருக்கிறாரே, இப்பொழுது இவனை மீட்டு விடட்டும் என்றார்கள். ஆமென், அல்லேலூயா. கர்த்தர் மேல் நம்ம நம்பிக்கையாக இருக்கும்போது, தேவனுக்கென்று நம்ம இருக்கும்போது, இப்படியாப்பட்ட சூழ்நிலைகள் நம்முடைய வாழ்க்கையில் வரும்போது எல்லாரும் என்ன பண்ணுவாங்க? நம்மளையும் பரியாசம் பண்ணுவாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ நாம் என்ன சொல்கிறோமா? சங்கீதம் 22:11 ஆண்டவரே, என்னை விட்டு தூரமாக இருக்காதீங்கப்பா, என்னை விட்டு தூரமாக இருக்காதீங்க என்று சொல்லி ஆண்டவர்கிட்ட நம்ம கேட்கும்போது ஆண்டவர் நமக்காக இறங்கும். ஏன்னா எல்லாவற்றையும் அவர் ஏற்றுக்கொண்டார், எல்லாவற்றையும் அவர் ஏற்றுக்கொண்டார். எல்லா பாடுகளையும் அவர் இனி நம்ம சுமக்க தேவையில்லை, அவர் எல்லாவற்றையும் சுமந்து தீர்த்தார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ பாருங்க, அவர் எனக்கு என் ஆத்துமாவை பட்டயத்துக்கும் எனக்கு அருமையானதை நாய்களின் துஷ்டத்தனத்துக்கும் என்னை தப்புவீங்கப்பா என்று சங்கீதம் 22:20 சொல்லப்பட்டிருக்குது. வாசிப்போம். என் ஆத்துமாவை பட்டயத்திற்கும் எனக்கு அருமையானதை நாய்களின் துஷ்டனத்திற்கும்
தப்புவியும். ஆமென். ஹல்லேலூயா. இன்றைக்கு உன் குடும்பத்தை தப்புவிக்க அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. உன் குடும்பத்தை தப்புவிப்பார். உனக்கு உண்டான அருமையானதை அவர் தப்புவிக்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. எல்லாவற்றையும் அவர் ஏற்றுக்கொண்டார். எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டார். ஒரு ரத்தமும் கிடையாது, நீரும் கிடையாது, எல்லாம் வெளியேறி விட்டது. ஹல்லேலூயா. இன்றைக்கு வேதனையோடு, பிரச்சனைகளோடு, பாடுகளோடு நீங்கள் தவிப்பீர்கள். ஆனால் கர்த்தர் நமக்காக எல்லாவற்றையும் அவர் சிலுவையிலேயே ஏற்றுக்கொண்டார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆக்கினைக்கு உட்படுத்தும்படியாக சமாதானம் உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. ஹல்லேலூயா. பாருங்க, யோவான் 8ஆம் அதிகாரத்தில் 10-11 வாசிக்கும்போது ஒரு பாவியான ஸ்திரீ கையும் பிடித்து கொண்டு அவளை கல்லெறிந்து கொள்ள வேண்டும் என்று இயேசுவினிடத்தில் வரும்போது இயேசு தரையிலே குனிந்து தரையில் எழுதினார் தன் விரலினாலே. அப்போது அவங்க கல்லெறிய வரும்போது அவரை தொல்லை செய்யும்போது அவர் சொல்கிறார், உங்களில் எவன் பாவம் இல்லாதவன் இருக்கிறான் அவன் முதல் கல்லை எறிய வேண்டும் என்று சொல்லி. பாருங்க, அந்த பாவத்திலிருந்து அவள் விடுதலையாக்கப்பட்டாள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவர் கேட்குறார், எல்லாரும் அப்படியே மனசாட்சியில் குத்தப்பட்டவர்களாக போயிடுறாங்க. அவர் கேட்குறார், அவர்கள் உன்னே ஆக்கினைக்கு இது தீர்க்கப்படலையா என்று சொல்லு. இல்லை ஆண்டவரே என்று சொல்லும்போது, நானும் உன்னை என்ன பண்ணல, ஆக்கினைக்கு தீர்ப்பா நான் உன்னை ஒப்பு கொடுக்கல என்று சொல்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இன்றைக்கு நம்முடைய பாவங்களை விட்டு திரும்புவோமானால், மனம் திரும்ப வேண்டும். மனம் திரும்பி அவருடைய சமூகத்தில் நாம் நிற்கும்போது, முழுமையாய் ஒப்பு கொடுக்கும்போது அவர் தம்முடைய பிள்ளையாய் நம்மை ஏற்றுக்கொள்ளுகிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நமக்காக தான் இந்த பாடு, நமக்காக தான் அடி வாங்கினார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நாம் கைவிடப்படாமல் இருக்கிறதுக்காக அவர் அன்று சிலுவையிலே கைவிடப்பட்டார். ஹல்லேலூயா. எப்பொழுதும் பிதாவும் அவரும் ஒன்றாய் இருந்தது. அந்த சில மணி நேரங்களிலே அந்த பிரிவினை அவரால் தாங்கவே முடியல. அந்த பிரிவினை அவரால் தாங்கவே முடியல. என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர் என்று சொல்லுகிற சத்தம். இன்றைக்கு சில நேரங்களில் நாமளும் என்ன பண்ணுறோம், அப்படி தான் கேட்குறோம். அப்பா என்னை கை விட்டுட்டீங்களாப்பா, என்னை கை விட்டுட்டீங்களா என்று நாம் கதறி அழும்போது ஆண்டவர் கைவிடுகிற தெய்வமே இல்லை. ஹல்லேலூயா. உனக்காக தானே நான் சிலுவையிலே கைவிடப்பட்டேன், உனக்காக நான் சிலுவையிலே கைவிடப்பட்டேன் என்று சொல்லி கூப்பிடுகிற சத்தம், கதறுகிற சத்தம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவர் நமக்கு ஒரு வார்த்தையை கொடுக்கிறாரு. ஏசாயா 62:11-12 வாசிப்போம். நீங்கள் சீயோன் குமாரத்தியை நோக்கி, இதோ உன் ரட்சிப்பு வருகிறது, இதோ அவர் அருளும் பலன் அவரோடும் அவர் செய்யும் பிரதிபலன் அவர் முன்பாகவும் வருகிறது என்று சொல்லுங்கள் என்று கர்த்தர் பூமியின் கடையாந்திரம் வரைக்கும் கூறுகிறார். அவர்களை பரிசுத்த ஜனம் என்றும் கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் என்றும் சொல்லுவார்கள். நீ தேடி கொள்ளப்பட்டதென்றும் கைவிடப்படாத நகரம் என்றும் பெயர் பெறுவாய். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நீ கைவிடப்படாத நகரம் என்று பெயர் படுவாய். ஹல்லேலூயா. ஆண்டவர் இன்றைக்கு சோர்ந்து போய் இருக்கிற உங்களுக்கு தேவன் ஆண்டவர் வார்த்தை கொடுக்கிறார், நீ கைவிடப்படாத நகரம் என்று சொல்லி. ஹல்லேலூயா. என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர் என்று நீ அழுது கொண்டு இருந்த காலம் முடிந்தது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவர் நம்மை ஆசீர்வதித்து நம்மை வழி நடத்துவார். ஹல்லேலூயா. முள்முடி உனக்காக, இரத்தமெல்லாம் உனக்காக, முள்முடி உனக்காக, இரத்தமெல்லாம் உனக்காக, பாவங்களை அறிக்கையிடு, பாவங்களை அறிக்கையிடு, பரிசுத்தமாய் மாறிவிடு, நீ பரிசுத்தமாகிவிடு. கலங்காதே, 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 கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார், ஒருபோதும் கைவிட மாட்டார். கலங்காதே, கலங்காதே, கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். தேவன் தந்த அந்த வார்த்தைக்காக கர்த்தரை நான் அதிகமாய் ஸ்தோத்திரிக்கிறேன், என்னை தாழ்த்துகிறேன். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நாம் இப்பொழுது ஆண்டவரை இயேசு கிறிஸ்து சிலுவையிலே
பேசின 5வது வார்த்தைக்கு கலந்து செல்வோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தாகமாக இருக்கிறேன் என்று சொல்லி மிகுந்த வியாகுலத்தோடு மிகுந்த வேதனையோடு இந்த வார்த்தையை அவர் பேசுகிறார். அதற்கு ஆதார வசனமாக யோவான் 19:28. அதன் பின்பு எல்லாம் முடிந்தது என்று இயேசு அறிந்து தேவ வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தாகமாயிருக்கிறேன் என்றார். இந்த வசனத்தில் நம்ம என்ன பார்க்குறோம்னா, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எல்லாம் முடிந்தது என்று சொல்லி அறிந்து வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தாகமாக இருக்கிறேன் என்று சொன்னார் என்று. தாகம் என்றால் நம்ம ஆங்கிலத்தை பார்த்தோம்னு சொன்னால் தாகத்துக்கு தேர்ஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லை டிசையர்னா ஆசை. தமிழில் பார்த்தோம்னா வாஞ்சை இல்லை விருப்பம். இதுதான் தாகத்துக்கு நமக்கு ஆங்கிலத்திலும் தமிழில் அர்த்தம். ஆனால் இங்கே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் என்ன தாகத்தை கொடுத்து பேசுகிறார் என்றால், அவர் அவருடைய ஆத்ம தாகத்தை கொடுத்து பேசுகிறார். அவருடைய உடம்புல உள்ள தாகத்தை கொடுத்து பேசலை. உடம்பு தாகம் எப்படின்னா, நமக்கு ஒரு தண்ணி குடித்தோம்னா தாகம் போயிடும், திருப்பி 1 hour 2 hours திருப்பி நமக்கு தாகம் எடுக்கும். ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இங்கே பார்த்தீங்கன்னா அவருடைய ஆத்ம தாகத்தை கொடுத்து பேசுகிறாரு. நம்ம உலக பிரகாரமான நம்ம மக்கள் எப்படின்னா, நம்ம அவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எப்படின்னா, அவருடைய காரியங்கள் முடியாமல் அவர் சிலுவையில் அறையப்பட்ட போகும்போது, நான் என்னுடைய காரியங்கள் நான் முடிக்கவில்லையே அப்படின்ற ஒரு ஆத்ம தாகத்தோடு அவர் ஒரு ஏக்கத்தோடு இந்த வார்த்தையை பேசுகிறாரு. நம்ம மார்க் எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் வாசிப்போம். வெள்ளை போலம் கலந்த திராட்சை ரசத்தை அவருக்கு குடிக்க கொடுத்தார்கள், அவர் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. வெள்ளை போலம் கலந்த திராட்சை ரசம் என்னென்னா, வெள்ளை போலம்னா அது ஒரு பிசின்லேருந்து எடுக்கிற ஒரு போதை பொருள். அந்த போதை பொருள் திராட்சை ரசத்தை கலந்து கொடுப்பாங்க. எப்படின்னா, இந்த மாதிரி தண்டனைகளை அனுபவிக்கும் போது, இப்போ சிலுவையில் அறையை கொண்டு செல்லும்போது அந்த பாதைகளில் யூத பெண்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க அந்த திராட்சை ரசத்தை அந்த வெள்ளை போலதை கலந்து அவங்க வச்சுட்டு நிற்பாங்க. எதுக்குன்னு சொன்னால், அவங்க இந்த பாடுகளை அனுபவித்து போகிறவங்களுக்கு கஷ்டம் தெரியக்கூடாது. இந்த போதை கலந்த அந்த திராட்சை ரசத்தை குடித்தா அவங்க உடம்புல அந்த கஷ்டம் தெரியாது, அவங்க வேதனையை அவங்க பொறுத்து கொள்ள முடியும் அப்படின்ற காரணத்துக்காக இதை கொடுப்பாங்க. இதை யூத பெண்கள் அப்படின்னா, அவங்க அதை கொடுத்தா அவங்க வாங்கி குடிக்கும்போது அவங்களுக்கு அதில் பாக்கியமாக நினைப்பாங்க. ஏன்னா நான் கொடுத்து அவங்க வாங்கி குடிச்சிட்டாங்க அப்படின்னு யூத பெண்கள் பாக்கியமாக நினைப்பாங்க. அதுக்கு வேண்டி வழியோரங்களில் நிற்பாங்க. ஆண்டவர் அதை மறுத்து விட்டார். ஏன்னா அது போதை கலந்த ஒரு திராட்சை ரசம். ஆண்டவர் ஆசிரியரான அவர் ஆண்டவர் இந்த போதை கலந்த பொருளை எடுக்கக்கூடாது அப்படின்ற ரீசனுக்காக அதை மறுத்து விடுகிறார். அடுத்தபடியாக நம்ம மத்தேயு 27:48 வசனத்தை வாசிப்போம். மத்தேயு 27:48. உடனே அவர்களில் ஒருவன் ஓடி கடற்காளானை எடுத்து காடியில் தோய்த்து அதை ஒரு கோலில் மாட்டி அவருக்கு குடிக்க கொடுத்தான். காடினா என்னன்னு சொன்னால், அது வினிகர். அது எப்படின்னா, கடல் காளான்ன்றது ஒரு கசப்பான ஒரு பொருள். அந்த கசப்பான ஒரு பொருளில் அது வினிகரில் முக்கி அவங்க ஆண்டவருக்கு கொடுப்பாங்க. அதையும் அவர் ரிஜெக்ட் பண்ணிடுவார், அவருக்கு எடுக்க மாட்டார். ஏன்னா அது கசப்பான ஒரு பொருள். ஆனால் அவருடைய தாகம் நார்மல் தண்ணினாலே போகிற தாகம் கிடையாது. அது அதனால் அதையும் ரிஜெக்ட் பண்ணிடுவார். இதே ரெஃபரன்ஸ் தான் நம்ம மார்க்கு 15:36 பார்க்க முடியும். ஒருவன் ஓடி கடற்காளானை காடியிலே தோய்த்து அதை ஒரு கோலில் மாட்டி அவருக்கு குடிக்க கொடுத்து, பொறுங்கள், எலியா இவனை இறக்க வருவானோ பார்ப்போம் என்றான். அங்கே கூடியிருந்த எல்லா மக்கள் கிண்டல் பண்ணுறாங்க அவரை. இதை அவர் வேண்டாம் ரிஜெக்ட் பண்ணோடனே கூடியிருந்த மக்கள் எல்லாமே எலியா இவர் காப்பாற்றுவாரா அப்படின்னு சொல்லி அவங்க ரிஜெக்ட் பண்ணுறாங்க. இதில் நமக்கு என்ன கற்றுக்குறோன்னா, நம்ம உலக பிரகாரமான ஆசைகள், இது தண்ணி கடற்காலனை முக்கி கொடுத்தோன்னா அது உலக பராம காரியம். அது நம்ம ஆசைகள் இச்சைகள்னு நம்ம நமக்கு நோ சொல்லாமல் கற்றுக்கணும். கற்றுக்கிட்டு நம்ம ஆவிக்குரிய பிரகாரமான காரியங்களுக்கு நம்ம நம்மளை ஈடுபடுத்திக்கணும் அப்படி நம்ம அறிய முடியுது. இதுதான் சரீர தாகம். இது ஆண்டவருடைய சரீர தாகம். சரீர தாகத்துக்கு அவர் எல்லாம் நோ சொல்லிடுறாரு. அவர் ஆவிக்குரிய தாகத்தை கொடுத்து தான் இங்கே இது பண்ணுறாரு. ஆவிக்குரிய தாகத்தை கொடுத்து பார்ப்போம். ஆவிக்குரிய தாகத்துக்கு ஆதார வசனமாக யோவான் 19:29-30 முதல் பகுதி. காடி நிறைந்த பாத்திரம் அங்கே வைக்கப்பட்டிருந்தது. அவர்கள் கடற்காளானை காடியிலே தோய்த்து ஈசோப்பு தண்டில் மாட்டி அவர் வாயினிடத்தில் நீட்டி கொடுத்தார்கள். இயேசு காடியை வாங்கின பின்பு போதும். இயேசு காடியை இங்கே வாங்கிக்கிறாரு. ஏன்னா
அவங்க என்ன பண்ணாங்கன்னா ஈசோப்பு தண்டில் அந்த முக்கி தராங்க. ஈசோப்புன்னு எப்படின்னா அது சுத்திகரிப்புக்கு உண்டான ஒரு காரியம். எப்படின்னா ஈசோப்பு வந்து அந்த தண்டு வந்து வச்சு தான் நம்ம வந்து ஆட்டுக்குட்டி ரத்தத்தை தெளித்து நம்ம வந்து ரெச்சிப்புக்கு அப்போ உடம்பு சுத்திக்கிறதுக்கு அது வந்து அந்த காலத்தில் யூஸ் பண்ணுவாங்க. அதனால் ஈசோப்பு தண்டுனால அவர் முக்கி கொடுத்தனால அதை அக்செப்ட் பண்ணிக்கிறாரு. எப்படின்னா நம்ம சுத்திகரிப்புக்கு உண்டான காரியங்களுக்கு, நம்ம ரெச்சிப்புக்கு உண்டான காரியங்களுக்கு உண்டான காரியங்களை ஆண்டவர் வந்து ஒத்துக்கிறாரு. உலக பிரகாரம் காரியங்களை ஆண்டவர் ஒத்துக்கலை. இதன் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கொள்கிற காரியம் அதுதான். அடுத்தபடியாக நம்ம சங்கீதம் 51:7 வாசிப்போம். நீர் என்னை ஈசோப்பினால் சுத்திகரியும், அப்பொழுது நான் சுத்தமாவேன். என்னை கழுவியருளும், அப்பொழுது நான் உறைந்த மலையிலும் வெண்மையாவேன். இதுக்கு நமக்கு தெரிஞ்ச அளவு பாட்டு ஒன்று இருக்கு, அந்த பாட்டு நாம் பாடுவோம். ஈசோப்பினால் கழுவு, இன்றே சுத்தமாவு. ஈசோப்பினால் கழுவு, இன்றே சுத்தமாவு. உருகின்ற பனி போல வெண்மையாவுமையா திருவார்த்தையினால். உருகின்ற பனி போல வெண்மையாவுமையா திருவார்த்தையினால். மகிமை மகிமை மாட்சிமை மாறாய நேசருக்கே. மகிமை மகிமை மாட்சிமை மாறாய நேசருக்கே. நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய காரியங்களை, நம்முடைய கஷ்டங்களை, நம்முடைய வேதனைகளை, நம்முடைய கெட்ட பழக்கங்களை எல்லாவற்றையும் நம்ம கலைத்து நம்ம ஈசோப்பினால் நம்மளை சுத்திகரிக்க நம்ம ஒப்பு கொடுத்தோம்னு சொன்னால் நம்முடைய ஆண்டோடைய சமூகத்தில் நம்ம பிரீதியாக இருப்போம். அதன்படியாக நம்ம அடுத்த வேத வசனத்துக்கு போவோம். தீத்து 2:14 அவர் நம்மை சகல அக்கிரமங்களினின்று மீட்டு கொண்டு தமக்குரிய சொந்த ஜனங்களாகவும் நற்கிரியைகளை செய்ய பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாகவும் நம்மை சுத்திகரிக்கும்படி நமக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார். நம்ம ஆண்டவர் எதுக்காக தெரிந்திருக்காருன்னு சொன்னால் நம்ம ஆண்டோடைய ஊழியத்தை பண்ணுவதற்காக, ஆண்டவரை பற்றி நம்ம அறிவிக்கிறதுக்காக நம்ம தெரிந்து கொண்டிருக்கிறார். நம்ம ஆண்டவரை பற்றி நம்ம நிறைய பேருக்கு அறிவிக்கணும். நம்ம ஆண்டவர் சமூகத்தில் நம்ம ஒரு கூட்ட ஆத்மாக்களை கூட சேர்க்கணும். அது ஒவ்வொருத்தரும் நம்ம ஆண்டவருக்குன்னு நம்மளுடைய உள்ளதையும் நம்மளுடைய ஆவியையும் நம்முடைய ஆத்மாவையும் நம்முடைய நேரத்தையும் நம்ம செலவழிச்சோம்னு சொன்னால் ஆண்டவருக்கு நம்ம என்ன செய்கிறோமோ அது ஆண்டவருடைய சமூகத்தில் அதுக்கு ஆண்டவர் நமக்கு அதுக்கு காரியங்களை நமக்கு வந்து செய்வார். நம்ம ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம எப்பொழுதும் காத்திருக்கோம். ஆண்டவருக்குன்னு நம்ம நாமத்துக்கு மகிமைக்கின்றே நம்ம எல்லா காரியங்களும் செய்வோம். ஒவ்வொருத்தரும் நம்ம ஒப்பு கொடுக்கும். அடுத்தபடியாக நம்ம எபேசியர் 5:26-27 தாம் அதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாகிறதற்கும் கரைதிரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்திக் கொள்வதற்கும் தம்மை தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தார். இந்த வசனத்தில் நம்ம என்ன பார்க்குறோன்னா, தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரிக்கிறதுனா நம்ம ஞானஸ்தானம் எடுத்துக்கொள்வது. நம்ம ஞானஸ்தானத்தை நம்ம ஒப்பு கொடுத்து நம்ம ஆண்டோடைய சமூகத்தில் நம்ம சாட்சியாக நிற்கிறபடி வசனம் சொல்லுது. நம்ம எப்படின்னா நம்மளுடைய சமூகத்தில் நம்ம ஆண்டோடைய சமூகத்தில் நம்ம ஒப்பு கொடுத்து நம்மளுடைய பாவங்களெல்லாம் நம்ம விட்டு வெளியே வந்து இந்த பாவத்தில் நம்ம கழுவப்பட்டு நம்ம நீரினால் நம்ம வந்து ஞானஸ்தானம் எடுத்து ஞானஸ்தானத்தை ஒப்பு கொடுத்து நமக்கு ஆண்டோருக்காக நம்ம வாழணும். இந்த மாதிரி ஞாயிற்றுக்கிழமை ஞானஸ்தானம் ஆராதனை இருக்குது. அதுக்கு யார் ஒப்பு கொடுக்குறீங்களோ அவங்களாம் தங்களுடைய முழு மனதோடு ஒப்பு கொடுத்து ஞானஸ்தானம் எடுத்து ஆண்டவருக்குன்னு பிள்ளையாக மாறணும். அடுத்தபடியாக நம்ம வந்து யோவான் 4:8 வாசிப்போம். 8 வசனம். யோவான் 4:8. அப்பொழுது சமாரியா நாடாளாகிய ஒரு ஸ்திரீ தண்ணீர் மொள்ள வந்தாள். இயேசு அவளை நோக்கி தாகத்துக்கு தா என்றார். இயேசு வந்து சமாரிய நாட்டான ஸ்ரீ எப்படின்னா, சமாரியர்கள் எப்படின்னு சொன்னால் பாவத்தில் உள்ளவர்கள். சமாரிய நாட்ட ஸ்ரீக்கிட்ட இருந்து இவங்க யூதர்கள் வந்து எதுவுமே வாங்க மாட்டாங்க. எப்படின்னா யூதர்கள் வந்து கொஞ்சம் மேல் ஜாதியார், சமாதியார் கீழ் ஜாதியார். அவங்க வந்து பாவத்தினாலும் விக்கிரக ஆராதனை அப்புறம் வேசித்தனம் இந்த காரியங்களில் ஈடுபடுறவங்க. அதனால்
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யூத ஜாதியாக உள்ளவர். அதனால் அவர் வந்து சமாரிய நாட்டான ஸ்ரீகிட்ட பேசவே கூடாது. ஆனால் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, சமாரிய நாட்டு ஸ்ரீகிட்ட என் தாகத்துக்கு கொஞ்சம் தண்ணி தா அப்படின்னு கேட்குறாரு. ஆண்டவர் கேட்ட தாகத்து தண்ணி வந்து அவங்க கையில் வச்சுருக்க தண்ணி கிடையாது, அவருடைய ஆத்ம தாகம். உடனடியாக அந்த பெண்ணை என்ன பண்ணுறான்னு சொன்னால், அவள் வந்து நீ பண்ணக்கூடாது, என்கிட்ட கேட்கக்கூடாது அப்படின்னு சொன்னால், அவர் வந்து அந்த ஸ்ரீகிட்ட அவருடைய வாழ்க்கை வரலாறு ஃபுல்லாக சொல்கிறாரு. உன்னுடைய கணவனை போய் கூட்டு வா அப்படின்னு சொன்னோன்னே, எனக்கு கணவன் இல்லை அப்படின்னு சொல்கிறான் அந்த ஸ்ரீ. உன்னை ஆண்டவர் சொல்வார், 5 பேர் உனக்கு கணவராக இருந்தாங்க, இப்போ இருக்க உனக்கு கணவன் கிடையாது அப்படின்னு சொல்கிறாரு. உடனே அவள் வந்து உள் மனசில் குத்தப்பட்டவளா அவள் உடனே ஊருக்குள்ளே ஓடி போகிறாள். என்னுடைய வாழ்க்கையை வரலாறு மட்டும் ஒருத்தர் சொல்கிறாரு, அவர் வந்து கண்டிப்பாக மேசியா தான், அவரை நீங்கள் வாங்க வந்து பாருங்கன்னு சொல்லி எல்லாரையும் கூட்டிகிட்டு வந்து ஒரு கூட்ட ஆத்மாக்களோடு ஆண்டோட சமூகத்தில் நிற்கிறா. அவள் எப்படின்னா, அந்த நேரத்தில் ஆண்டவருக்குன்னு ஊழியம் பண்ணுறான். ஊழியம் பண்ணி ஒரு கூட ஆத்மாக்களோடு ஆண்டவர் சமூகத்தில் நிற்கிறான். நம்ம ஆண்டவருக்கு நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஆண்டவருக்கு நம்ம ஏனோ தானோ இல்லாதபடிக்கு ஆண்டவருக்கு ஊழியம் பண்ணுறதுக்கு நம்ம ஒப்பு கொடுப்போம். அடுத்தபடியாக யோவான் 4:39, நான் செய்த எல்லாவற்றையும் எனக்கு சொன்னார் என்று சாட்சி சொன்ன அந்த ஸ்திரீயினுடைய வார்த்தை நிமித்தம் அந்த ஊரில் உள்ள சமாரியரில் அநேகர் அவர் மேல் விசுவாசம் உள்ளவர்களானார்கள். இதில் தெளிவாக சொல்லியிருக்கு, அந்த ஸ்ரீயுடைய வார்த்தை நிமித்தம். ஸ்ரீ வந்து ஒரு வேசி. அது வேசி சொல்லி மக்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொள்கிறாங்கன்னு சொன்னால் ஆண்டோடைய வல்லமை அந்தளவுக்கு இருந்திருக்கு. நம்ம வந்து ஆண்டவருக்குன்னு நம்ம ஊழியர் செய்ய ஒப்பு கொடுப்போம். நம்ம எதை செய்தாலும் ஆண்டவருக்குன்னு செய்வோம். ஆமேன். ஹல்லேலூயா, ஆமேன். இந்த நாளிலே நாம் ஒருமித்து கர்த்தரை பரிசுத்த நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக இந்த இடத்திலே கூடியிருக்கிறோம். கர்த்தர் ஆசீர்வாதமான மழையை பொழியும்படியாக எல்லாரும் ஜெபத்தோடு தரித்திருக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். இப்பொழுதும் கூட கர்த்தர் சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்க காட்சியை நாம் எல்லாரும் மனதிலே நினைத்தவர்களாக, அவர் எப்படி சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கிறார் என்று நம் மனக்கண்களிலே கொண்டு வந்தவர்களாக, அவர் பேசுகிறதை நினைத்து கொண்டு நாம் அமரும்படி அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். கடந்த 5 வார்த்தைகளை கேட்டீங்க, இப்பொழுது 6வது வார்த்தைக்கு நேராக கடந்து போகிறோம். யோவான் எழுதின சுவிசேஷம் 19 அதிகாரம் 30வது வசனம் வாசிக்கலாம். இயேசு காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை ஒப்பு கொடுத்தார். ஹல்லேலூயா, முடிந்தது என்று சொன்னார். ஒரே ஒரு வார்த்தை, ஒத்த வார்த்தையில் எல்லாவற்றையும் அடக்கி இருக்கிறார். ஆமேன். முடிந்தது என்று சொன்னார் என்று பார்க்கிறோம். அதற்கு எவ்வளோ அர்த்தம் இருக்குதுன்னு நாம் சிந்தித்து பார்த்தோம் என்றால் இன்றைக்கெல்லாம் பேசினா கூட சொல்லி முடியாது. அப்படி அந்த ஒரே வார்த்தையில் கர்த்தர் சொன்னார். அது வெற்றியின் முழக்கம் என்று சொல்லலாம். எப்படி சொல்லலாம்? வெற்றியின் முழக்கம். அவர் வெற்றியோடு வெற்றி சிறந்தார். முடிந்தது என்று சொல்லி வெற்றியின் முழக்கமிடுகிறார் என்று பார்க்கிறோம். முதலாவதாக பிதாவின் சித்தத்தை அவர் நிறைவேற்றி முடித்தார். பிதாவின் சித்தத்தை முடித்தார். யோவான் சுவிசேஷம் 3:17 படிக்கலாம். யோவான் 3:17, உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை உலகத்தில் அனுப்பாமல் அவராலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்காகவே அவரை அனுப்பினார். ஹல்லேலூயா, அவராலே உலகம் ரட்சிக்கப்படும்படி கர்த்தர் அனுப்பினார். பிதாவானவர் தன்னுடைய செல்ல பிள்ளையாக இயேசு கிறிஸ்துவை எதற்காக அனுப்பினாராம்? உலக மக்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதற்காக. நாம் எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும். இன்னும் இங்கே அமர்ந்திருக்கிறவர்கள் யாராவது ரட்சிப்பு அனுபவத்து இல்லாதவர்கள் இருந்தால் இன்றைக்கு ஒப்புக்கொடுங்கள். நாம் ரட்சிக்கப்பட வேண்டும், மிகவும் அவசியம். ஏனென்றால் அன்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ரட்சிப்பை பற்றி சொன்னார். அந்த ரட்சிப்பின் வேலை முடிந்தது என்று சொல்லுகிறார். அவர் சிந்தின ரத்தத்தினாலே நமக்கு ரட்சிப்பு உண்டாகிறது. அவர் சிலுவையிலே சிந்தின ரத்தம் நமக்கு ரட்சிப்பை கொடுக்கிறது என்று பார்க்கிறோம். இது பிதாவின் சித்தம் என்பதை இந்த வசனத்திலே வாசிக்கிறோம். கர்த்தராகிய பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றும்படியாக இந்த உலகத்திலே வந்த அருமையான இயேசு கிறிஸ்து அந்த ரட்சிப்பின் வேலையை முடிந்தது என்று சொன்னார். அடுத்தபடியாக யோவான் 17:4, பூமியிலே நான் உம்மை மகிமைப்படுத்தினேன். நான் செய்யும்படி நீர் எனக்கு நியமித்த கிரியையை செய்து முடித்தேன். ஹல்லேலூயா, நீர் செய்யும்படியாக எனக்கு நியமித்த கிரியையை நான் செய்து முடித்தேன்னு சொன்னார். கர்த்தர் நியமித்த கிரியைகள் அவருக்கு இருந்தது.
அவரை வெறுமனே உலகத்துக்கு அனுப்பல, அவருக்கு நிறைய கிரியைகளை செய்ய கர்த்தர் வைத்திருந்தார். அந்த கிரியைகளை எல்லாவற்றையும் செய்து முடித்தார். அவர் ஒன்று கூட பாக்கி வைக்கல அப்படின்னு சொல்லி நாம் பார்க்கிறோம். அவர் செய்த கிரியைகளை நாம் பார்ப்போம் என்றால் எத்தனை பேருக்கு அவர் நன்மைகளை வழங்கினார், எத்தனை நோயாளிகளை சுகமாக்கினார், அற்புதங்கள் அதிசயங்களை செய்து நம்ம வேதத்திலே வாசிக்கும் போது அநேக காரியங்களை நம்ம பார்க்கிறோம். அது சொல்லி முடியாது, சொல்லிக்கொண்டே இருக்கலாம். அப்படி குருடர்களை பார்வையடைய செய்தார், செவிடர்களை கேட்க பண்ணினார், முடவர்களை நடக்க பண்ணினார், பிசாசு பிடித்தவர்கள் விடுதலையாக்க, இப்படி எத்தனை அதிசயங்களை செய்தார். சாப்பாடு இல்லாதவர்களுக்கு சாப்பாடு வழங்கினார் கர்த்தர். அப்படிப்பட்ட அதிசயங்களை செய்து இந்த உலகத்திலே வாழ்ந்த நாட்களெல்லாம் வாழ்ந்தார். அந்த கிரியைகளை எல்லாவற்றையும் செய்து முடித்தார் என்று வெற்றியின் முழக்கமாக முடிந்தது என்று சொன்னார். பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றினார். பிதாவின் சித்தத்தின்படி அமைந்த அந்த கிரியைகளை எல்லாவற்றையும் செய்து முடித்தார் என்று பார்க்கிறோம். அவர் நியமித்த கிரியை செய்து முடித்தார். அடுத்ததாக தண்டனை முடிந்தது. மூன்றாவது பாயிண்ட், தண்டனை முடிந்தது. ரோமர் 10:4 எடுத்து வாசிக்கலாம். விசுவாசிக்கிற எவனுக்கும் நீதி உண்டாகும்படியாக கிறிஸ்து நியாய பிரமாணத்தின் முடிவாய் இருக்கிறார். ஆமென். கிறிஸ்து நியாய பிரமாணத்தின் முடிவாய் இருக்கிறார். கிறிஸ்து நியாய பிரமாணத்தின் முடிவு. நியாய பிரமாணம் என்றால் மோசே, அந்த நாட்களில் கிறிஸ்து பிறப்பதற்கு முன்னாலேயே மோசே நியாயப்பிராணம் சொல்கிறதா நியாயப்பிராணம். அதில் அநேக தண்டனைகளை பற்றி சொல்லப்பட்டிருக்குது. அந்த தண்டனைகளுக்கெல்லாம் கர்த்தர் ஒரு முடிவு கட்டினார்னு பார்க்கிறோம். ஆகினால் தான் கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தின் முடிவு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ரோமர் யோவான் 8:3 முதல் 11 வரைக்கும் உள்ள வசனங்களை வாசித்து பார்த்தீர்கள். இப்பொழுது வாசிக்க வேண்டாம். விபச்சாரத்திலே பிடிபட்ட ஒரு ஸ்திரீயை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவில் அநேகர் கொண்டு வருகிறார்கள். அந்த பெண்ணை கல்லெறிந்து கொல்ல வேண்டும் என்று அந்த நியாயப்பிரமாணத்திலே எழுதியிருக்கிறது. ஆகவே எல்லாரும் கற்களை எடுத்துக்கொண்டு அந்த ஸ்திரீயை மேலே கல்லெறிய வேண்டும் கிறிஸ்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவத்தில் கொண்டு வராங்க. அப்படி கொண்டு வந்தவர்கள் ஆண்டவர்கிட்ட சொல்லுறாங்க, இந்த ஸ்ரீ இந்த தவறுகளை செய்தால் நாங்கள் கண்டுபிடித்துக்கு கூட்டிகிட்டு வந்திருக்கோம், நாங்கள் இவரை கல்லெறிந்து கொள்ள வேண்டும், எங்கள் நியாயப்பிரமாணம் அப்படி தான் சொல்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்பொழுது ஆண்டவர் குனிந்து தரையில் எழுதினவாறு, உங்களில் பாவம் இல்லாதவன் முதலாவது இவள் மேல் கல்லறிய கடவன் என்று சொன்னார். உங்களில் பாவம் இல்லாதவன் முதலாவது இவள் மேல் கல்லறிய கடவன் என்று சொன்னார். அங்கே வந்தவர்கள் எல்லாரும் ஓடி போய்விட்டார். கற்களை தூரமாக எறிந்து விட்டு ஓடியே போய்விட்டார்கள். அவர் நிமிர்ந்து பார்த்த அந்த ஸ்ரீ மாத்திரம் அங்கே நிற்கிறாள். ஸ்ரீயே, உன்னை அவர்கள் ஆக்கினைக்காக தீர்க்கவில்லையா என்று கேட்டார். இல்லை ஆண்டவரே என்று சொன்னாள். அப்பொழுது கர்த்தர் சொன்னார், நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கவில்லை, நீ போ, இனி பாவம் செய்யாதே என்று சொன்னார். நீ போ, இனி பாவம் செய்யாதே. ஒரு தருணத்தை அந்த ஸ்திரீக்கு கர்த்தர் கொடுத்தார். இதே போல் நம்முடைய வாழ்க்கையிலே கூட பாவத்திலே வாழ்கிற அநேகர் இருக்கிறீங்க, இங்கேயும் இருப்பீங்க. நான் ஒரு பாவம் செய்யலைன்னு சொல்ல முடியாது. பாவம் செய்யாதவர்கள் இருக்கிறீங்க, பாவம் செய்கிறவர்கள் இங்கேயும் இருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அப்படிப்பட்ட பாவங்களை செய்து இந்த உலகத்தில் வாழ்ந்து அநியாயமாக மரிக்கிறதை விட கர்த்தருக்காக வாழுகிறது எவ்வளவு மேலான பாக்கியம். அதை உணர்கிறீர்களா அருமையான சகோதர சகோதரிகளே? நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்கள், உணர்வடையுங்கள். அப்படி ஏதாகிலும் பாவத்திலே நீங்கள் அகப்பட்டிருந்தால் அதை தயவாக கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுங்க. கர்த்தர் மன்னிக்க கிருபை உள்ளவராக இருக்கிறார். கர்த்தர் இந்த மன்னிப்பை பெற்று இந்த உலகத்தில் வாழ்கிற சில நாட்கள், நாம் சில நாட்கள் தான் வாழப்போகிறோம். இங்கே யாரும் இங்கே நிரந்தரமாக இருக்க போகிறதில்ல. அந்த சில நாட்கள் கர்த்தருக்காக வாழ்ந்து மரிக்க உங்களை ஒப்பு கொடுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களை உயர்த்துவார். ஹல்லேலூயா. அடுத்தபடியாக இப்படி தண்டனை முடிந்தது என்று பார்க்க, நியாயப்பிரமாணத்தினால் உண்டான தண்டனை முடிந்தது. அதற்கு ஒரு முற்றுப்புள்ளியை கர்த்தர் வைத்தார். இந்த ஸ்ரீயை ஆண்டவர் இனி பாவம் செய்யாதுன்னு மன்னித்து அனுப்பினது போல நம்மையும் மன்னிக்க அவர் காத்து கொண்டிருக்கிறார். நம்மை தண்டிக்கிறவர் அல்ல, நம்மை மன்னிக்கிறவர். கர்த்தர் கிருபையாக நமக்கு அந்த மன்னிப்பை தந்திருக்கிறார். ரோமர் 6:14, நீங்கள் நியாய பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டிராமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடியால் பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது. ஆமென். நீங்கள் எதற்கு கீழ்ப்பட்டிருக்கீங்க? கிருபைக்கு.
நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்படியாமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கபடியால் பாவம் உங்களை மேற்கொள்ளாது. நீங்கள் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கீங்களா? உங்களை ஆராய்ந்து பாருங்கள். கர்த்தர் நம்மை கிருபைக்கு, அவருடைய கிருபைக்கு கீழ்ப்படியும்படியாக அழைத்திருக்கிறார். நாம் அவருடைய கிருபைக்கு கீழ்ப்படியும் போது தண்டனைக்கு தப்புவித்துக் கொள்ளுவோம். அப்படியே நாம் எல்லாரும் கர்த்தருடைய கிருபைக்காக காத்திருப்போம். அந்த கிருபை நமக்கு இருந்தால் அதுவே போதும். கர்த்தருடைய கிருபை போதும். எப்போதும் அவருடைய கிருபை நம்மை தாங்கும்படியாக நாம் எல்லாரும் கர்த்தருடைய கரத்தில் நம்மை ஒப்பு கொடுக்க தயங்கக்கூடாது, ஒப்பு கொடுக்க வேண்டும். எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 9வது வசனம். தேவனே, உம்முடைய சித்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன் என்று சொன்னார். இரண்டாவதை நிலைநிறுத்துவதற்கு முதலாவதை நீக்கி போடுகிறார். ஹல்லேலூயா. ரெண்டாவதை நிலைநிறுத்துறதுக்கு முதலாவதை நீக்கி போடுகிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? முதலாவது நியாயப்பிரமாணம், அதனால் உள்ள தண்டனைகள் நம்ம கேட்டோம். இப்போ ரெண்டாவது கிருபை, கிருபை நிலைநிறுத்துகிறார். முதலாவதை நீக்கி போட்டு ரெண்டாவதை நிலைநிறுத்துகிறார் என்று பார்க்கிறோம். ஆகவே நமக்கு தண்டனையை மாற்றி போட்டு கிருபையை நமக்கு நிலைநிறுத்தி நமக்கு தந்திருக்கிறார். ஆகவே அந்த வேலையை கர்த்தர் முடித்தார். கிருபையை நமக்கு தந்து முடிக்கிற வேலையை அவர் செய்தார். ஆகவே இந்த காரியத்திலே நீங்கள் கிருபையுடையவர்களாக இருக்கும்படி உங்களை நான் அன்போடு கேட்டுக்கொள்ளுகிறேன். இப்படி நான் சமூகத்தில் வைத்த இந்த 3 காரியங்களுக்காகவும் கர்த்தரிடத்தில் நீங்கள் கேளுங்க. இந்த 3 காரியத்திலையும் நீங்கள் ஆண்டவரது பெற்றுக்கொண்டு விடுதலையை பெற்றுக்கொள்ளுங்க. முதலாவதாக என்ன சொன்னேன்? பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றினார். பிதாவின் சித்தமாக ரட்சிப்பை நமக்கு தந்து அதை நிறைவேற்றி முடித்தார். ரெண்டாவதாக கர்த்தருடைய கிரியைகளை நிறைவேற்றி அவருடைய பரிசுத்த நாமத்தை மகிமைப்படுத்தினார்னு பார்த்தோம். மூன்றாவதாக தண்டனையை நீக்கி போட்டார், நமக்கு கிருபையை தந்தார்னு பார்க்கணும். கிருபையை தருவதற்காக தண்டனையை நீக்கி போட்டு முடித்தார். இப்படி இந்த 3 காரியங்களையும் மாத்திரம் நான் சொல்லி முடிக்கிறேன். கர்த்ததாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். 7வது வார்த்தைக்குள்ள நம்ம போவோம். எடுப்போம். லூக்கா 23ஆம் அதிகாரம் 46வது வசனம். இயேசு, பிதாவே, உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று மகா சத்தமாய் கூப்பிட்டு சொன்னார். இப்படி சொல்லி ஜீவனை விட்டார். ஆமீன். ஹல்லேலூயா. இந்த வார்த்தை சொல்லும் போது நான் ஜெபம் பண்ணேன், ஏசப்பா ஆண்டவரே, ஆவியானவரே, நான் என்ன பேசணும் அந்த இடத்துல எனக்கு நீங்கள் வெளிப்படுத்துங்க ஏசப்பா, என்னோட கூட பேசுங்க சொல்லும் போது எனக்கு ஆண்டவர் காட்டுறது பார்த்தீங்கன்னா அன்பு தான் முதல்ல காட்டினார். முதலாவது அவர் எப்படி பண்ணா நம்மளுக்காக என்ன பண்ணார்? அன்பின் நிமித்தம் நம்மளுக்காக அவர் என்ன பண்ணார்? ரத்தம் சிந்தினார். ஏன்னா நம்ம பாவத்துக்கு மரித்து நீதிக்கு பிழைத்து, ஏன்னா நாம் அவருடைய பிள்ளைகளாக இருக்கும்படியால் அவர் நம்மளுக்கு ஜீவன் கொடுத்ததுனால அன்பின் நிமித்தம் நம்மளுக்காக என்ன பண்ணார்? ரத்தம் சிந்தினார். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா சமாதானம், சந்தோஷம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா சந்தோஷம். ஏன்னா சீஷர்கள் எல்லாரும் மத்தியிலும் பார்த்தீங்கன்னா பந்தி கொடுக்குற அந்த நேரம் முதல் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்ற அந்த தருணத்தில் வரைக்கும் அவர் பட்ட பாடுகள் கொஞ்சம் நஞ்சம் இல்லை. ஆனால் அது எல்லாவற்றையும் பார்த்தீங்கன்னா பிதாவின் நிமித்தம் அந்த பாடுகளை அவர் எப்படி ஏற்றுக்கொண்டார்னா சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டார். ஹல்லேலூயா. ஏன்னா பிதாவின் மேல் வைத்த அன்பும் அதே போல் வேத வாக்கியம் தன்னில் நிறைவேறும் என்று நிமித்தம் அத்தனை பாடுகளும் அவர் எப்படி ஏற்றுக்கொண்டார்? சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டார். மூணாவது பார்த்தீங்கன்னா சமாதானம். ஏன்னா அந்த சிலுவையில் அந்த பாடுகள் சுமந்து அவர் அடிக்கும் போது, அவர் சித்திரவதை பண்ணும் என்னென்ன பண்ணும் போது அவர் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா யாருமே இல்லை, அவருக்கு ஆறுதல் சொல்ல ஒருவர் கூட இல்லாத நேரத்தில் அவர் என்ன பண்ணா, சமாதானம் இல்லாத நேரத்தில் தன்னை அவர் திடப்படுத்தி கொண்டார். ஹல்லேலூயா. அவர் பக்கத்தில் யாருமே இல்லை, ஆனால் அந்த தருணத்திலையும் பாருங்க, பிதாவுக்காக தன்னை ஒப்பு கொடுக்கணும், வேத வாக்கியம் நிறைவேறணும் என்று சமாதானம் சொல்ல ஒருவர் கூட அவர் பக்கத்தில் இல்லை. ஆனால் அவர் பக்கத்தில் இருந்தவர்கள் எல்லாருமே யாரு? அவரை மறுதலிக்கிறோம் பாவிகள் என்று சொல்லுவதுனா. ஆனால் தேவன் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தன்னைத்தானே திடப்படுத்தி சமாதானத்துக்குள்ளே போனார். அடுத்தபடி பார்த்தீங்கன்னா நீடிய பொறுமை. லூக்கா 23:21 வசனம் படிப்போம். அவர்களோ அவனை சிலுவையில் அறையும் என்று கூக்குரல் இட்டார்கள். ஆமென். பாருங்க, பாவியான மனுஷன் அவன்
அவன் பரபாசை பார்த்தீங்கன்னா விடுதலை செய்யணுங்களா. ஆனால் என் தேவன் பார்த்தீங்கன்னா பரிசுத்தம் உள்ளவர், அவர் வந்து நீதி உள்ள தேவன். அந்த இடத்துல எல்லா சனங்களும் எப்படி கூப்பிடுகிறாங்களா, இவரை சிலுவையில் அறையும் பிலாத்தை நீங்கள் என்ன பண்ண விடுதலை செய்யுங்க. ஆனால் அந்த இடத்துல என் தேவன் எப்படி இருந்தாராம், அவர் நீடிய பொறுமை உள்ளவராக இருந்தார். ஹல்லேலூயா. அவ்வளோ சனங்கள் மத்தியிலும் என் தேவன் வாயை திறக்காத ஒரு ஆட்டுக்குட்டியை போல தன் தலையை சாய்த்து அந்த இடத்துல அவர் எப்படி இருந்தாராம், நீடிய பொறுமை உள்ளவராய் இருந்தார். ஹல்லேலூயா. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா தயவு. ஆண்டவர் பார்த்தீங்கன்னா ஒரு கல்லனுக்கு அந்த இடத்துல கூட அவர் எப்படி காட்டுறாரா, தயவை காட்டி நீ இன்னும் என்னோட இந்த நேரத்தில் என்ன பண்ண பரதேசில் நீ இருப்பாய். அந்த நேரத்தில் ஆண்டவர் என்ன பண்ண தயவை காட்டுகிற தேவனாய் இருக்கிறார். ஆறாவது பார்த்தா நற்குணம். எல்லா ஸ்திரீகளையும் ஆண்டவர் பார்த்து நற்குணம் அந்த இடத்துல அவருக்கு எப்படி இருக்குதா, நற்குணம் அவருக்குள்ள இருக்கிறது. அவர் வியாகுலப்பட்டு இருக்கிறார் தான். அவங்க என்ன சொல்றாங்க, இந்த ரத்து பழி எங்கள் பிள்ளைகள் மேலே எங்கள் மேலே சுமரட்டு சொல்கிறாங்க. ஆனால் என் தேவன் அந்த இடத்துல அவருக்குள்ளே என்ன இருந்ததுன்னா நற்குணம் இருந்து அவர் பார்த்து சொல்கிறார், ஸ்ரீயே எனக்காக நீங்கள் அழாதீங்க, உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காக அழுவுன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ஆண்டவர் எப்படி இருந்தாரா, நற்குணமாய் காணப்பட்டார். ஹல்லேலூயா. பார்த்தீங்கன்னா ஏழாவது பார்த்தீங்கன்னா விசுவாசம். அவருக்குள்ளே இருந்தது விசுவாசம் இருந்து மரித்தேன் இதோ சதா காலங்களும் உயிரோடு இருக்கிற மூன்றாம் நாள் நான் என்ன பண்ண உயிர் அடைவேன். ஏன்னா பிதா என்னோடு இருக்கிறார். என் ஆவி யாருக்கிட்ட ஒப்புவிக்க போகிறேன், பிதாவின் இடத்துல என்ன பண்ணுறேன், என் ஆவியை ஒப்புவிக்க போகிறேன். அதனால் முன்னாடி அவர் என்ன சொல்கிறார், விசுவாசத்தோடு என்ன சொல்கிறார், அவர் என்ன பண்ண மூன்றாம் நாள் நான் என்ன பண்ண உயிர் தெழுவேன். எட்டாவது பார்த்தீங்கன்னா சாந்தம். பிலாத்து நேரத்தில் இட்டுன்னு போகிறாங்க, ஏரோது ராஜா கிட்ட இட்டுட்டு போகிறாங்க. இட்டுட்டு போய் அவர் என்ன பண்ணுறாங்க, அவர் எல்லாம் நிற்கிறாங்க. அவர் என்ன பண்ணா, உன்னை இப்படி ஆக்கினிக்குள்ளே உள்பட்டாங்களே நீ எதனா சொல்கிறியாப்பா என்னும் போது அவர் எப்படி இருக்கிறாராம், சாந்தமாக இருக்கிறாராம். ஒரு இதோடு பேசாமல் ஆட்டுக்குட்டியை போல் சாந்தமாக இருக்கிறாரு. அந்த ராஜாலாம் என்ன பண்ணாங்க, எல்லாமே ஏளனமாக பேசுகிறாங்க, அலக்கழிக்கிறாங்க அவரை. பிலாத்துக்கிட்டேயும் ஏரோதுக்கிட்டே இட்டுட்டு போய் அவர் என்ன பண்ணாங்க, அலக்கழிக்கிறாங்க. அவர் இடத்துல கேட்குறாங்க. கேட்கும் போது அந்த இடத்துல அவர் எப்படி இருந்தாராம், சாந்தமாக இருந்தார். ஹல்லேலூயா. அவர் ஒரு இடத்துலையும் நம்மளுக்காக என்ன பண்ணார், வேத வாக்கியம் நிறைவேறணும், பிதாவின் சித்தத்தை நான் செய்து முடிக்கணும்னு சொல்லிட்டு ஆண்டவர் எப்படி இருந்தாரா அந்த நேரத்தில் எப்படின்னா சாந்தமாக இருந்தார். ஹல்லேலூயா. ஒன்பதாவது பார்த்தீங்கன்னா இச்சை அடக்கம். அப்போது ஆண்டவர் பார்த்தீங்கன்னா அந்த தருணத்தில் வந்து ஏசப்பா வந்து பிடிக்க போகிறாங்க. அந்த இடத்துல ஒரு பட்டயத்தை உருவி பார்த்தீங்கன்னா காதனை வெட்டுறாங்க. அப்போ அந்த இடத்துல ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, அவனுக்கு என்ன பண்ண காதை என்ன பண்ண ஒட்ட வைக்கிறாரு. ஒட்ட வச்சு என்ன பண்ணாரு போகிறாரு. ஆனால் அந்த இடத்துல ஆண்டவர் என்ன பண்ண அற்புதங்களும் அடையாளங்கள் அவர் செய்கிறாரு. ஆனால் பார்த்தீங்கன்னா ஜனங்களை பார்க்குறாரு, எல்லாருமே பார்க்குறாரு. பார்த்து என்ன பண்ணுனா அவர் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் பார்த்தீங்கன்னா தன் தலையை உயர்த்தாதபடிக்கு, ஏன்னா ஆதில தேவன் ஆதாமுக்கு ஆண்டவர் உருவாக்கி தன் ஜீவன சுவாசத்தை கொடுத்து அவரே ஜீவன் சுவாசத்தை கொடுத்தாரு. அப்போ இவ்வளோ ஜனங்கள் நின்று அவர் வந்து ஏளனமாக பேசுகிறாங்க, கொள்கிறாங்க. அதே ஜீவ சுவாசத்தை விட்டு அந்த ஜனங்களை அழிக்க எந்த நேரம் ஆகும், ஒரு நிமிஷம் கூட ஆகாது. ஆனாலும் அவருக்குள்ளே என்ன இருக்குது, அற்புதம் இருக்குது, அதிசயம் இருக்குது. பார்த்தீங்கன்னா காதையே ஒட்ட வைத்து தான் தேவன் வந்து என்ன பண்ண அந்த இடத்துல அற்புதம் செய்து தான் பாடுகளுக்குள்ளே என்ன பண்ண உட்பட்டார். ஆனால் அந்த நேரத்தில் என் தேவன் பார்த்தீங்கன்னா தன் தலையை உயர்த்தாதபடி இச்சை அடக்கத்தோடு ஆண்டவர் என்ன பண்ணார், ஒரு வார்த்தை பேசாதபடி அந்த இடத்துல என்ன பண்ண இச்சை அடக்கமாக இருந்தார். ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்மளுக்கு எவ்வளோ அழகா பார்த்தீங்கன்னா எவ்வளோ அழகா ஒருவருக்காரங்கள அன்பு, சந்தோஷத்தை காட்டுகிறார், சமாதானத்தை காட்டுகிறார், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சை அடக்கம். அப்போது நம்ம கிறிஸ்துவை பின்பற்றும் போது நம்ம இதெல்லாவற்றையும் நம்ம என்ன பண்ண கடைப்பிடிப்போம். இதை கடைப்பிடித்தோமானால் நம்ம கிறிஸ்துவை என்ன பண்ணுவேன் கடைப்பிடிப்போம். ஹல்லேலூயா. கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 24வது வசனம் படிப்போம். கிறிஸ்துவனுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். ஹல்லேலூயா. தன்னுடைய மாம்ச இச்சைகளை நான் என்ன பண்ண சிலுவையிலே அறையப்பட வேண்டும் கர்த்தருக்காக. அப்போ உமக்காக நான் எல்லாவற்றையும் என்ன பண்ண எல்லாவற்றையும் உதறி தள்ள. நம்மளுக்கு ஒரு கண்ணு நம்மளுக்கு ஒரு பொருளை காட்டுதுன்னா அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த பொருளை வைக்கணும், ஏசப்பா வைக்கணும். வச்சு இந்த பொருள் முக்கியமாக ஏசப்பா முக்கியமாக நினைக்கும் போது அந்த இடத்துல நம்மளை ஆவி என்ன சொல்லும், இவர் தான் முக்கியம். ஏன்னா அவர் நேசர், அவர் நீதி உள்ளவர், அவர் நல்லவர், அவர் சன்மார்க்கர், அவர் கர்த்தருக்கு பயப்படுகிற தேவன். அவருடைய நோக்கம் எல்லாம் பிதாவின் சித்தம் நிறைவேறணும். இந்த வேதத்தில் ஒரு காரியங்கள் என்ன பண்ண எழுதப்பட வேண்டும் சொல்லிட்டு அவர் என்ன பண்றாரா எல்லாவற்றிலும் என்ன சாந்தமா. இந்த 25வது வசனம்,
நாம் ஆவியினாலே பிழைத்திருந்தால் ஆவிக்கேற்றபடி நடக்கவும் கடவோம். ஆமென், ஹல்லேலூயா. நம்ம ஆவியினால் பிழைத்து இருந்தோமானால் ஆவிக்கேற்றபடி நடக்கும். அப்போ நம்ம எல்லா காரியத்தில் பார்த்தீங்கன்னா உலகத்தின் பாவ இச்சை எல்லாவற்றையும் உதறி தள்ளிவிட்டு பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள தரிக்கும் போது ஆவியினால் நம்ம என்ன பண்ணுவோம், ஆவிக்கேற்றபடி நம்ம என்ன பண்ண நடப்போம். ஆனால் மரணத்தை கொண்டு வர்றது யாரு? பிசாசு தான். ஆண்டவர் என்ன பண்ணாரு? மரணத்தை ஜெயித்தாரு, மாம்சத்தை ஜெயித்த பிறகு பார்த்தீங்கன்னா பிதாவின் இடத்துல என்ன பண்றாரு? ஆவியை ஒப்புவிக்கிறார். அடுத்த வசனம் பார்த்தீங்கன்னா எபிரேயர் எடுப்போம். எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். ஜீவ காலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்திற்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கும் அப்படியானார். ஆமென். பாருங்க, ஜீவ காலமெல்லாம் மரண பரத்தில் நம்ம அடிமையா இருக்கப்படுது. ஏன்னா மரணத்தை கொண்டு வருது பிசாசு தான். ஏன்னா ஆதாம் ஏவாள் பாவம் செய்த பிறகு என்ன பண்ணாங்களாம்? தங்களை ஒழித்து கொண்டார்கள். அவர்களுக்கு முதலாவது பிசாசு என்ன கொடுத்தானா? பயத்தை தான் கொடுத்தான். அந்த பயம் அவங்களுக்குள்ள வந்ததுனால அவங்க என்ன பண்ணாங்க? ஒழித்து கொண்டாங்க. அப்போ அங்க தொடங்கின பாவத்துக்காக ஆண்டவர் என்ன பண்ணாரு? என் ஜனங்கள், ஏன்னா நான் கொடுத்த ஜீவன் அவங்களுக்குள்ள இருக்குது. அப்போ பார்த்தீங்கன்னா இங்க இருக்கிறவங்களுக்கு மட்டும் இல்லை, ஆண்டவர் பார்த்தா யாவரும் விடுதலை பண்ணும்படியாக அப்போ சிலுவையிலே அவர் என்ன பண்ணார்? தன்னையே ஒப்பு கொடுத்தார். அப்போ பிசாசை ஜெயிக்க தன்னையே ஒப்பு கொடுத்தார். ஏன்னா பிதாவின் சித்தம் நிறைவேற வேண்டும். பிதாவின் சித்தத்தை என்ன பண்ண? கீழ்ப்பட வேண்டும். அப்போ ஆண்டவர் அதெல்லாம் என்ன பண்ண? அவர் என்ன பண்ண சொல்றாராம்? அந்த வசனத்தை படிப்போம். திருப்பி 15 படிப்போம். 23:46. இயேசு, பிதாவே, உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று மகா சத்தமாய் கூப்பிட்டு சொன்னார். ஆமென். அவர் பாருங்களா சொன்னாராம். எனக்கு அந்த வார்த்தை ஒரு அப்போ நம்ம கடத்துல ஒரு வார்த்தை, நம்ம ஒரு காரியம் நம்ம செய்யும் போது, இப்போ நம்ம பிள்ளைகள் நல்லா படிச்சு காலேஜ் முடிச்சுட்டு ஒரு டிகிரி எடுக்கும் போது அவங்களுக்குள்ள எப்படி ஒரு சந்தோஷம், அந்த சந்தோஷம் யார்கிட்ட இருக்கும்? பெற்றோர்கிட்ட இருக்கும். ஒரு ப்ராஜெக்டை எடுத்து அதை நடத்தும் போது, அது முடிக்கும் போது, அப்போ அந்த ப்ராஜெக்டை கொடுத்தவங்க கிட்ட நம்ம எடுத்துன்னு போய் அதை கொடுக்கும் போது அவங்க எப்படிப்பட்ட சந்தோஷம் அடைவாங்க. அப்போ அதுதான் ஆண்டவர் என்ன பண்றாரு? இந்த இடத்துல மென்ஷன் பண்ணி என்ன சொல்றாரு? சொன்னார். என்ன சொன்னானா? பிதா அவரிடத்துல ஒப்புவித்தத நான் எல்லாவற்றையும் செய்து முடித்தேன் என்று அவர் எப்படி சொல்லியிருப்பார்? ஒரு குழந்தைய சுமந்து முதல் பெற்று எடுக்கிற வரைக்கும் தான் அந்த பாடு, அந்த பிரச்சனை, வேதனை, வலி இருக்கும். ஆனா பெற்ற பிறகு பார்த்தீங்கன்னா அந்த வலி அவங்களுக்கு இல்லவே இருக்காது. ஏன்னா நான் பெற்றெடுத்தேன். அதே போல பிதாவின் சித்தத்தை நான் செய்து முடித்தேன் என்று அந்த இடத்துல என் தேவன் என்ன சொல்லுகிறாரு? பிதாவே, என் ஆவியை உம்முடைய கரங்களில் ஒப்புவிக்கிறேன் என்று சொன்னார். அப்போ பிதா சொன்ன வார்த்தைக்கு அவர் எப்படிப்பட்டாராம்? கீழ்ப்படிந்தார். பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும் ஆட்டுக்கடாக்களின் நினைத்தை பார்க்கிலும் செவி கொடுத்ததே உத்தமம். அவர் என்ன பண்ணாரா? செவி கொடுத்தார். அவர் கீழ்ப்படிந்தார். அப்போ பிதாவின் சித்தத்தை செய்து முடித்தார், கீழ்ப்படிந்தார். அவர் பிறகு என்ன பண்ணார்? நான் 3ஆம் நாள் உயிர்த்தெழுக்க போறேன். இந்த ஆவி யாருக்கு சம்பந்தப்பட்டது? பிதாவின் இடத்துல சம்பந்தப்பட்டது. அதனால இந்த ஆவி யார் இடத்துல ஒப்புவித்தார்? தேவனிடத்துல ஒப்புவித்து, பிதாவே, நீங்க சொன்ன காரியங்களை நான் செய்து முடித்தேன் என்று சொன்னார். சொல்லி அதுக்கப்புறம் தன் ஆவியை ஒப்புவிட்டார். ஹல்லேலூயா. இதுல இருந்து என்ன பண்ணினா? கீழ்ப்படித வேண்டும். அவர் வார்த்தைக்கு நம்ம என்ன பண்ண? செவி கொடுக்க வேண்டும். அவர் நம்ம வேலை எப்படி வச்சாரா? அன்பா இருந்தாரா? அவர் பட்ட பாடுகளை சந்தோஷமா ஏற்றுக்கொண்டார். சந்தோஷம் இல்லாத நேரத்தில் தன்னை என்ன பண்ண? திடப்படுத்தி கொண்டார். நீடிய பொறுமை. அவ்வளோ ஜனங்களை மத்தியில் என் தேவன் எப்படி இருந்தாரா? நீடிய பொறுமை. பரிசுத்தமுள்ள தேவன் அவர் எப்படி இருந்தார்? நீடிய பொறுமை உள்ளவராய் இருந்தார். நம்ம எல்லா சூழ்நிலை, நம்மளுக்கு வர பாடுகள், பிரச்சனை, போராட்டம், வேதனை, நெருக்கம், இல்லாமைகள், வறுமை, ஏன்னா தேவன் ஒருங்களை ஊழியத்தை அழைக்கும் போது முதலாவது பாடுகள் மத்தியில தான் அவங்க என்ன பண்ண? கடந்து போவார். நானும் நேற்று 2 நாள் முன்னாடி ஒரு சில பிரச்சனைக்காக எனக்கு கண்ணீர் வந்தது. ஆனா அந்த நேரத்தில் ஆண்டு என்ன பண்ண? எனக்கு வார்த்தை கொடுத்து அந்த வார்த்தை மூலமா என்னை தேய்ச்சினார். ஏன்னா அவர் தேய்ச்சிக்கிறவன். அவர் ஒரு தாயை போல தேய்ச்சிக்கிற தேவன். நம்மளை ஒருபோதும் கைவிட தேவன். அவர் நம்மளை விட்டு விலகுவதும் இல்லை, நம்மளை விட்டு கைவிடும் இல்லை. இங்க இருக்கிற ஜனங்களுக்கு மாத்திரம் அவர் என்ன பண்றார்? அவர் ரத்தத்தை சிந்துற பார்த்தீங்கன்னா எல்லா ஜனங்களும்
யாவரையும் விடுதலையாக்கும்படியாக சிலுவையில் அப்படி செய்தார். என் தேவனப்பா நம்மளுக்காக வைத்த அன்பின் நிமித்தம் அவர் ரத்தம் சிந்தினார். அவர் மீண்டும் உயிர்ப்பித்து நம்மளோடு கூட இருக்கிறார். அவர் சமாதானத்தின் தேவன், சந்தோஷத்தின் தேவன். இதுவரைக்கும் தேவன் நம்மளை கொண்டு வந்து இந்த இடத்துல வந்து நிப்பாட்டுகிறார். நம்ம நினைச்சு பார்க்கவே இல்லை. நம்ம ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்து இந்த இடத்துல வருவோம் கொள்ளுவோம், நம்ம எதுவுமே நினைக்க. நம்ம அறியாத நேரத்தில் தேவன் என்ன பண்ணா, நம்மளை தெரிந்து கொண்ட தேவனா இருக்கிறார். அழைத்து வந்தார், முன் குறித்தார். இந்த நாளில் தேவன் நிலை நிறுத்தினார். இந்த வார்த்தை என் தேவன் நாமம், இந்த வார்த்தை நிமித்தம் தேவன் நாமம் மகிமைப்படட்டும். ஒவ்வொருக்கும் இந்த வார்த்தை கிரியை செய்யட்டும். கர்த்தர் செய்த வார்த்தைக்காக மக்கள் நன்றி. ஆண்டவரே, இந்த நாளை என்னை தாழ்த்தி ஒப்புக்குத்தி செபிக்கிறேன். நீங்களே பொறுப்படுத்துங்க, வழிநடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென்.